الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வாராந்தம் நடைபெறக்கூடிய இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைக்கும் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, முக்கியமாக இந்த மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையும் நாம் எந்த அளவுக்கு இந்த மார்க்க விஷயத்தை தெரிஞ்சு கொள்கிறோமோ, அதை படிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் நாங்கள் பார்க்கலாம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. யார் என்னை நினைப்பதை புறக்கணிக்கிறார், அஅரதன்றது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது, அதை வாழ்க்கையில் எடுக்காமல் இருக்கிறது, அல்லது அதை மறந்து வாழ்றது. யார் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து தூரமாகிறானோ அல்லது புறக்கணிக்கிறானோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவனுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அவனை மறுமையில் நாம் எழுப்பும்போது நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, கியாமத்துடைய நாளில் குருடனாக நாம் அவனை எழுப்புவோம். அல்லாஹ்கிட்ட அவன் கேட்குறான், லிம ஹஷர்தனி ஆமா, யா அல்லாஹ் எதுக்காக நீ என்னை குருடனாக்கிட்டாவோ, வகுந்து பசீரா, நான் தான் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே அல்லாஹ் சொல்றான், வகதாலிக அத்ததுக ஆயாத்துனா ஃபனஸீதா, நம்முடைய வசனங்கள் உனக்கு வந்தபோது நீ மறந்து விட்டாய். இப்போ குர்ஆனை விட்டும் நாம் எவ்வளவு தூரமாகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் நாம் மன நிம்மதியை இழந்து விடுகிறோம், சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். எப்போவுமே ஒரு பதட்டமான ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, எவ்வளவு பணம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, எவ்வளவு ஆரோக்கியம் இருந்தாலும் நிம்மதி இல்லை என்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு நாம் தள்ளப்படும். அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த வகையில் தான் தமிழ் இஸ்லாஹி சென்டர் இங்கே ஒரு தொடராக ஒவ்வொரு வாரமும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வாரோம். இது மாத்திரமல்ல, பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள், மாணவர்களுக்கான, பெண்களுக்கான பல வகுப்புகள் தமிழ் இஸ்லாஹி சென்டர் சார்பாக நடைபெற்று வருகிறது என்பதை நாம் ஆரம்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ இன்றைய தலைப்பாக மனித வாழ்வும் இறை நியதியும் அப்படின்ற ஒரு தலைப்பு போடுகிறார். மனிதண்ட வாழ்க்கைக்கும் அல்லாஹ்வுடைய நியதிக்கும் இடையில் உள்ள தொடர்பு. இது முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு யாராவது ஒரு சகோதரர் பயப்படாமல், அதாவது நான் கூப்பிடுவேன் அல்லது நீங்களாக முன்னுக்கு வாங்க, பயப்பட தேவையில்லை, நான் உங்களுக்கு விளங்காத ஒரு கேள்வியை கேட்க போகிறதில்லை. 100க்கு 100% நான் கேரண்டி பண்ணுறேன், நான் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். சரிதானே? ஒரு சில கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சரில் இருந்து தான் இன்றைய பயான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சொல்ல போகிற ஆன்சர் தான் இன்றைய பயானின் தொடக்கம். யார் வர போகிறது? கொஞ்சம் தைரியமா யாரோ ஒரு ஆள் வாங்க. இல்லை, அவர் வளமை பயான், அவர் மூளை வர தேவையில்லை, சும்மா ஒரு ஆள் வாங்க. யார் சரி ஒரு ஆள். பயப்படுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. நான் அப்படி உங்களுக்கு தெரியாத ஒரு கொஸ்டின் பண்ண போகிறல, சும்மா ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு கேள்வி தான். நீங்கள் வராடி இப்போ நான் கூப்பிடுவேன். ஏன்னா யாராவது ஒரு ஆள்? ரைட், ஓகே. அப்படி இருங்க, இங்கே வரவும் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒரு வயசு கேட்ட பிரச்சனை இல்லை தானே? 37. இப்போ உங்களோட லைஃப்பில் என்ன பிளான்? உங்களோட அதாவது நான் சொல்கிறது, நீங்கள் கடந்த காலத்தில் மாணவ பருவத்தில் ஒரு எம்பிஷன் ஒன்று வச்சுருப்பீங்க, அதில் சில வென்றிருக்கலாம், தோற்றிருக்கலாம். உங்களோட பிளானில் இந்த ஓமான் ப்ராஜெக்ட் இல்லாமல் இருக்கலாம், இந்தியாவிலே நான் ஒரு பெரிய இடத்துக்கு போகலான்னு நினச்சிக்கலாம். நான் அதை கேட்கல. இப்போ நீங்கள் ஒரு 38 வயசு ஆகிக்குது. இப்போ உங்களோட லைஃப்பில் நான் இப்படி லாஸ்ட் மூமெண்ட் இப்படி ஆகணும், நான் இப்படி வாழணும், இப்படி மௌத்தா போகணும்னு ஏதாவது பிளான் இருக்குதா? அதை கொஞ்சம் சொல்லுங்கள். கேள்வி கஷ்டம் இல்லை தானே? இது உங்களோட சப்ஜெக்ட் தானே? சொல்லுங்கள், என்ன பிளான் உங்களுக்கு? ஓகே ஓகே, தேவா பண்ணணும். ஓகே, மௌத்தாகணும். மறுமையில் லட்சியம் என்ன? மறுமையில் என்ன ஆகணும்? இல்லை, மறுமையில் உங்களுக்கு ஏதாவது மறுமையில் எங்கே போகணுன்னு ஒன்று இருக்குமே, சொர்க்கத்துக்கு போகணும், அதை சொல்லி முடிக்கணும். என்ன ரைட்? வாழ்க்கையில் உங்களுக்கு இப்போ அவருக்கு என்ன லட்சியம்டா, ஃபைனான்சியலி எல்லாருக்குமே உள்ள ஆசை தான். இப்போ எனக்கு அது இருக்கும், உங்களுக்கு இருக்கும், அதில் யாரும் இல்லைன்னு சொல்லிடுது. அதனால் ஃபைனான்சியலி நான் என்னெல்லாம் தங்கி வாழணும், அப்படி தானே?
எனக்குண்டு நான் இன்னொரு ஆள்கிட்ட போகாமல் என்னுடைய குடும்பத்தை என்னை சார்ந்தவங்களை என்னால் முடியுமான வரைக்கும் நான் நல்லா கவனிக்கணும். அதுக்குரிய ஒரு விஷயம். தவா ரீதியான ஒரு தொடர்பு வைக்கணும், மார்க்கத்தை படிக்கணும், மார்க்கத்தோடு வாழணும், முஸ்லீமாக மௌத்தா போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். ரைட். இதே திட்டத்தை நான் சும்மா கேட்குறேன். ஒரு 38 வயசுண்டா ஒரு 45 வருஷத்துக்கு முதல்ல இந்த திட்டத்தை உங்களால் போட முடியுமா? முன்னாடி இப்போ நீங்கள் 38 வயசுன்னு வைங்களேன், நீங்கள் 45 வருஷத்துக்கு முதல்ல இப்போ சொல்கிற பிளானை உங்களால் போட முடியுமா? 45 வருஷத்துக்கு முன்னால் ஏன் இயலாது? பிறக்கவே இல்லை. அதாவது நீங்கள் இல்லை போடுறதுக்கு, அப்படி தானே? இப்போ நீங்கள் இருக்கிறதெல்லாம் போடுறீங்க, அப்படி தானே? ரைட். உங்களோட ஊர் நீங்கள் பிறக்கணுன்னு டிசைட் பண்ண ஊரா? நான் இந்தியாவில் இந்த ஊரில் பிறக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்களா? உங்களோட வாப்பா, உங்களோட தந்தை நீங்கள் ஐடியா பண்ணி இந்த வாப்பாக்கு தான் பிறக்கணுண்டு இல்லை. உங்களோட கலரை நீங்கள் டிசைட் பண்ணிங்களா? உங்களோட நாட்டை நீங்கள் டிசைட் பண்ணிங்களா? இல்லையே. உங்களோட உலகத்தில் எதுவுமே நீங்கள் டிசைட் பண்ணலை, தீர்மானிக்கலை. இதெல்லாம் தீர்மானித்தவன் யார்? ரப்பு. ஏன் நீங்கள் செய்யலைண்டா? இப்போ இருக்காருங்க, சரிதா? யோசிச்சு பாருங்க என்னது கேட்க போகிறாரு அப்படின்னு. ஏன் இதெல்லாம் கேட்ட தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனம் சொல்கிறான். சூரா இன்சான் எடுத்து பாருங்கள், 76வது அத்தியாயத்தில். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரான்றான். மனுஷனுக்கு ஒரு காலம் இல்லையா? மனிதனுக்கு ஒரு காலம் இல்லையா? அவன் லம் யக் ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. அவன் இன்னதுதான் என்று சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் அவன் இருந்தான். 38 வயசு. நான் சொன்ன 45 வயசுக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த பிளானை உங்களால் போட முடியுமாண்டா? இல்லை. நீங்கள் ஏன்டா நீங்கள் இல்லையே போடுறதுக்கு. இல்லாத ஒரு ஆள் எப்படி பிளான் போடுவான்? புரியுதா உங்களுக்கு? நாம இல்லை. அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் என்ன உதாரணமாக ஒரு ஆள் 30 வயசுண்டா அவர் 35 வருஷத்துக்கு முன்னுக்கு என்னன்னு கேட்டால் சொல்லலாம். இல்லை நான் ஒரு என்னமா இருந்தேன், ஒரு டிஎன்ஏ இருந்தேன்னு வேண்டாம் டாக்டர் சொல்லுவார் கேட்டா. இல்லை அவரோட உருவாக்கம் என்பது ஒரு டிஎன்ஏயாக அவர் இருந்திருப்பார்ந்து மருத்துவ உலகத்தில் வேணால் சொல்லலாம். டிஎன்ஏ எங்கே? ஆள் இல்லையே. டிஎன்ஏன்னு சொல்லலுமா? நான் 45 வருஷத்துக்கு முன்னால் டிஎன்ஏ ஆயிருந்தேன்னு யாருக்காவது சொல்லலுமா? சொல்லல. அப்படி தானே? இது ஏன் அவங்கள்ட்ட கேட்டேன்டா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் முடிவெடுக்கல. இந்த உலகத்தில் நாம் பிறக்கணும் யாராவது கேட்டு பிறந்தோமா? இல்லை. நாம் யாருக்கு மகனாக பிறக்கணும் நாம் டிசைட் பண்ணதல்ல. எந்த நாட்டில் பிறக்கணும் நாம் டிசைட் பண்ணதல்ல. நம்மளோட உயரை எப்படிக்கணும் இல்லை. நம்மளோட கலர் எப்படிக்கணும் இல்லை. அப்போ இந்த உலகம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. கலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. மௌத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். எதற்காகண்டா உங்களில் செயல்களால் நல்லவர்கள் யார் என்பதை தீர்மானிப்பதற்காக. அப்போ இந்த உலக வாழ்க்கைன்றது நாம் டிசைட் பண்ணினது அல்ல, நாம் பிளான் பண்ணல. இன்னும் சொல்ல போனால் நம்மளோட வாழ்வாதாரம் நம்மளோட கையில் இருக்கிறதா? இல்லை. நம்ம உழைக்கிறோம் தானே, நாம் பெரிய தொழில் செய்கிறோம் தானே நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற தௌஃபீக். இந்த ஓமானுக்கு நாம் பிளான் பண்ணிக்குமா? இல்லை. நம்மளோட சூழ்நிலை நம்ம இங்கே வாரத்துக்குரிய ஒரு வேலையை நமக்கு செய்திருக்கு. அப்போ இது எல்லாமே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு செய்திருக்கிற ஒரு ஏற்பாடு. இப்போ மறுமையில் நாம் எங்கே போகணுன்றத டிசைட் பண்ணுறதுக்கு இப்போ நாங்கள் இருக்கிறோம். நாம் இல்லாத போது நமக்கு என்ன கிடைக்கணுன்றதை தீர்மானித்தவன் அல்லாஹ். நாம் வாழும்போது நமக்கு என்ன தேவைன்றதை தீர்மானிக்கிறது நாங்கள். புரியுதா? இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு, நம்ம இதுக்கு முதல்ல உள்ளது அல்லாஹ் தான் நம்மளை அனுப்பிக்கிறான். அல்லாஹ் தான் நம்மளை இந்தியாவில் பிறக்க வச்சான், ஸ்ரீலங்காவில் பிறக்க வச்சான், மாலதீவில் பிறக்க வச்சான். அப்படி தானே? இப்போ நமக்கு சும்மா சரி ஒரு பிறக்க முதல்ல ஒரு சான்ஸை கொடுத்து, ஆளுக்கு உயிரை கொடுத்து, ஒரு உணர்வை கொடுத்து, மூளையை கொடுத்து, நான் இப்படி ஒரு உலகத்துக்கு அனுப்ப போகிறேன், இப்படி ஒரு உலகம் இன்னெல்லாம் இருக்கும், இந்தியாவில் பிறந்தா இது இருக்குது, அமெரிக்காவில் பிறந்தா இது இருக்குது, கனடாவில் இருந்தால் இது இருக்குது, சவுதியில் அப்படின்னா நீங்கள் எங்கே பிறக்க போகிறீங்கன்னு ஒரு சாய்ஸை தந்து நீங்கள் இந்த விஷயத்தை முடிவெடுங்கண்டா நாமெல்லாம் என்ன செஞ்சுப்போம்? நம்ம அமெரிக்காவில் பிறக்க அல்லாட்ட கேட்டிப்போம், இல்லாட்டி பில் கேட்ஸுக்கு மகனாக பிறக்க கேட்டிப்போம், இல்லாட்டி இந்தியா வாய்ந்த அம்பானியில் பிள்ளையா அப்படியே கேட்டிப்போம். கொஞ்சம் நல்லா வாழணும்னு கேட்டிப்போமா இல்லையா? நம்மளோட விருப்பப்படி. ஆனால் அந்த விருப்பத்தை நம்மகிட்ட தரலை, சரிதானே? ஆனால் இப்போ அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு என்னண்டா, மிக நிரந்தரமான உண்மையான நீடூழி வாழ்க்கை, சரியான வாழ்க்கையை நீ டிசைட் பண்ணுன்றான். இதை மாறி செஞ்சிருந்தா உலகத்தில் உங்களுக்கு சாய்ஸை தந்து மறுமையில் உங்களை நான் நரகத்தில் போடுவேன் அல்லாஹு தாலா முடிவெடுத்திருந்தா இல்லை. இப்போ அல்லாஹு தாலா
பிறக்க முதல்ல அவன்தான் நீங்கள் எங்கே பிறக்கணுன்னு டிசைட் பண்ணினான், நீங்கள் எங்கே வாழணுன்னு உங்கள் முடிவெடுத்தான், உங்களோட வாழ்க்கையில தரம் என்னன்னு முடிவெடுத்தான், எல்லாத்தையும் அல்லாஹ் விதிச்சிட்டான். ஆனால் இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. உங்களுக்கு நம்ம பாதையை தெளிவாக காட்டிட்டோம். நீங்கள் நன்றியோடு வாழ முடியும் அல்லது நன்றி கெட்டவர்களாக வாழ முடியும். நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையின் முடிவை நம்மிடத்தில் தந்திருக்கிறான். நீங்கள் சொர்க்கம் போகணுமா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இபாதத் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காம நீங்கள் அவனை வணங்குங்க. லா யுஷ்ரிக் பி இபாதத்தி, அவனை வணங்குறதுல நீங்கள் ஷிர்க் வைக்காதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் சகோதரர்களே, பொதுவாக மனித வாழ்க்கையினுடைய அந்த நியதியை பற்றி நாம் சொல்கிறோம். இதில் இப்போ சில நேரம் நமக்கு ஒரு கவலை வைக்கலாம், நியாயம் நம்ம இந்தியாவில் பிறந்ததை நாம் ஃப்ரான்ஸில் பிறந்திருக்கலாம் தானே, இல்லாட்டி சவுதியிலேயே பிறந்திக்கலாம் தானே, ஏன் இந்த ஓமானில் பிறந்திக்கலாம் தானேன்னு ஒரு கவலை ஒன்று நிற்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கவலைப்படாத, இந்த வாழ்க்கை உண்மையாக நீ அமெரிக்காவில் பிறந்தா கூட 1000 வருஷம் வாழ போகிறலே, 60, 40, 20 ஷுவர் இல்லை, இன்றைக்கி வாழ்கிறது நாளைக்கு ஷுவர் இல்லை. இது ஒரு பெர்மனன்ட் இல்லாத வாழ்க்கை. இதை நான் உனக்கு தந்திருக்கிறேன், இதை பயன்படுத்தினால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நீ முடிவெடுக்கலாம் தானே, ஏன் கவலைப்படுறா? அல்லாஹ் மாற்றி வச்சிருந்தா தானே பிரச்சனை, இப்போ சரியாக வச்சிருக்கிறான், அப்படித்தானே? அப்படித்தான் நீ பிளான் பண்ணுறதுக்கு நீ முதலாக இல்லை, அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கிறான். அப்போ இதை நாங்கள் என்ன செய்யணும்னா நாங்கள் பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ் இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற வாய்ப்பு, நாம் இந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தினோம்னு சொன்னால் ஒரு நிரந்தரமான ஒரு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த உலக வாழ்க்கையிலும் இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரம் கிடைக்கிறதா இருந்தாலும் அல்லது ஆரோக்கியமாக இருந்தாலும் அல்லது குழந்தை செல்வமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையையும் அல்லாஹு தஆலா சொல்றான். ஸுய்யின லில்லதீன கஃபருல் ஹயாத்துத் துன்யா, நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. வயஸ்கரூன மினல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவங்களை பார்த்தா கேவலமாக நினைக்கிறாங்க, கேலி செய்கிறார்கள், கிண்டல் பண்றாங்க. வல்லதீன தக்கவு ஃபௌகஹும் யௌமல் கியாமா, அதாவது வல்லதீன தக்கவு, எவர்கள் தக்வாவோடு வாழ்கிறார்களோ அல்லாஹ் என்ன செய்யறான், வல்லாஹு யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாபின், அல்லாஹ் அவருக்கு கணக்கில்லாமல் அவருக்கு இந்த வாழ்வாதாரத்தை வழங்கி விடுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய கையிலே தான் எல்லாம் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில காபிர்கள் அவங்க உல்லாசமாக வாழ்ந்து கொண்டு இந்த மூமின்களை பார்த்து கேவலமாக நினைக்கிறார்கள். அல்லாஹ் தான் மிகப்பெரிய ஒரு கொடையாளனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ இந்த உலக வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் மனிதனுக்கு வழங்குவது அல்லாஹ் தான். வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகி, உங்களோட கைகளை தர்மம் கொடுக்காமல் அப்படியே அந்த கட்டப்பட்டதாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். அதே நேரத்தில் இருக்குதுன்றதுக்காக எல்லாவற்றையும் வலா தப்சுத்துஹா குல்லல் பஸ்த், அள்ளி வீசி விடவும் வேணாம். நாம் தர்மம் கொடுக்குறன்றதுக்கு அல்லாஹ் ஒரு வரையறை வச்சுக்கிறான். எப்படின்னா, நம்ம கஞ்சனாக இருக்கவும் கூடாது, தேவைக்கு அல்லாஹ்வோட பாதையில் அல்லது ஏழைகளுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்காம நம்மளோட கையை ஒரேடியாக மடக்கவும் கூடாது, அல்லது உங்களுக்கு தாரத்தை எல்லாத்தையும் நீங்கள் டோட்டலாக செலவழிக்கவும் கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இது ரெண்டுக்கும் ஒரு மத்தியமமான நிலையை மூமின்கள் கடைப்பிடிப்பாங்க. ஒரு நபித்தோழர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், நான் மூத்தா போகிறேன், எனக்கு குழந்தைக்குது, ஆனால் என்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வோட பாதையில் நான் கொடுக்க போகிறேன்றான். நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பரவாயில்லை, நல்ல விஷயம் தானே, தர்மம் தானே, எல்லாத்தையும் கொடுன்னு சொன்னாங்களா? இல்லை. சொன்னாங்க நான் 3இல் 2 கொடுக்க போகிறேன். அப்போ சொல்கிறாரு, அரைவாசியை கொடுக்க வேண்டாங்க, இல்லை 3இல் 1 அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாங்க, 3இல் 1 கூட அதுவும் கொஞ்சம் கூடத்தான், பரவாயில்லை, அதை கொடுன்னாங்க. சொல்லி போட்டு அடுத்த ஒரு செய்தியை சொல்கிறாங்க, இன்னக அன் ததர வரஸதக அக்னியா கைரும் மின் அன் ததரஹும் ஆலத்தன், உங்களோட சந்ததிகளை பிறர்கிட்ட போய் கை நீட்டி வாழுகின்ற அந்த நிலையில் அவங்கள விட்டுட்டு போகிறத விட அவர்களை வசதி உள்ளவர்களாக விட்டுட்டு போகிறது சிறந்ததாகும் தான். இப்போ இஸ்லாம் கஞ்சத்தனத்தை கூடாது என்று சொல்றதுக்காக வேண்டி இருக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு உங்களோட குடும்பத்தை நீங்கள் நடுத்தரில் விட்டுட்டு போங்கன்னு இஸ்லாம் சொல்லவும் இல்லை. இது ரெண்டுக்கும் நடுநிலைமையான ஒரு விஷயத்தை கையாளணும்னு சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ரப்பக யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக கொடுக்கிறான், அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு சுருக்கியும் விடுகிறான். இதில் நமக்கு என்ன விளங்குதுண்டா, இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரம் அல்லது பொருளாதாரம் அல்லாஹ் அவனுடைய கையில் தான் வச்சு. நம்ம பெரிய படித்த ஆளாய்க்கலாம் அல்லது பெரிய திறனுள்ள ஆளாய்க்கலாம்,
பொருளாதாரம் எவ்வளவு கிடைக்கணும். இப்போ சில ஆட்கள் நினைக்கலாம், எனக்கு பெரிய சம்பளம் தானே, என்ன மிச்சம்னு பார்த்தா ஒரு கூலிக்காரன் அளவு கூட அவனுக்கு மிஞ்சிருக்கு சில ஆட்களுக்கு. அப்போ பொருளாதாரம் வருவது மட்டுமல்ல, நம்மகிட்டேருந்து எவ்வளோ அல்லாஹ் எடுக்கிறான், எவ்வளோ நம்மகிட்டேருந்து நஷ்டமாக்குறான், எவ்வளவு நம்மகிட்டேருந்து வீணடிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறதுன்றதையும் நாங்கள் பார்க்கணும். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை பேலன்ஸ் பண்ணுறது, அவனுக்கு தேவையானது என்னன்றதை முடிவெடுக்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இது மாதிரி நிறைய நீங்கள் வசனங்களை பார்க்கலாம். அல்லாஹ் வரலாற்றில் ஒருத்தனை சொல்கிறான், காரூன் என்ற ஒருத்தர், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவன். அடிக்கடி இந்த வசனங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவனுக்கு அல்லாஹு தஆலா அள்ளி கொடுத்தான். அவனுடைய அந்த பொருளாதாரத்தை பூட்டி வச்ச அந்த புட்டிகளை சாவியை கூட சுமக்க முடியாது உங்களால் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவன் அந்த மக்களுக்கு மத்தியில் வந்த உடனே பொதுவாக இந்த மனிதர்களுடைய இயல்பு என்னென்னா, எவனாவது ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரனா வாரான்னு வைங்களேன், அவனை பார்த்துட்டு பாருங்களப்பா கொடுத்து வச்சவன்ப்பா, இவனை மாதிரி நமக்கு கிடைக்கலையேன்னு நினைக்கிறான். இவன் உண்மையிலே ஹலாலான தொழில் இருக்கிறானா, இவன்ட உண்மையான பொருளாதாரம் தானா, இவன் எந்தளவு மக்களை ஏமாத்துறான், எவ்வளோ சீட் பண்ணுறான். அப்போ இந்த மாதிரியான ஆட்களை பொருளாதாரத்தை பார்த்து நாங்கள் ஆசைப்படலாமான்னு மக்கள் வரையறுக்க மாட்டாங்க. ஒருத்தன் காசுக்காரனாக இருந்தால் எப்படியோ அவன் பெரிய காசுக்காரன் தானே, இவனை மாதிரி நானும் ஆகக்கூடாதான்னு ஆசைப்படுறான். அப்போ அந்த நேரத்தில் இந்த காரூன் என்பவனை பற்றி தான் மக்கள் சொன்னாங்க, இன்னஹு லது ஹவ்வின் அதீம், இவன் கொடுத்து வச்சவன், பாக்கியம் பெற்றவன் என்று சொன்னாங்க. இடையில சில நல்ல மக்கள் சொன்னாங்க, ஒயிலக்கும், எதுக்கப்பா இவனை பார்த்து நீங்கள் ஆசைப்படுறீங்க, சவாபுல்லாஹி ஹைருண்டாங்க, அல்லாஹ்வுடைய கூலி இதைவிட நல்லதல்லவா அப்படின்னு சொல்லி. அப்போ அல்லாஹு தஆலா அந்த படிப்பினைக்காக அந்த காரூன் என்ன செஞ்சான்னு சொன்னால், ஹஷஃப்னா பிஹி வபிதாரில் அர்த், அவனையும் அவன் வாழ்ந்த வீட்டையும் பூமிக்குள்ள அப்படியே சொருகிட்டான். அந்த நேரத்தில் வஸ்பஹல்லதீன தமன்னவு மகானஹு பில் அம்ஸ், அவங்க அவனை பார்த்து ஆசைப்பட்டவர்கள் அதுக்கு பிறகுதான் நினைக்கிறாங்க, யகூலூன் ஒய் கன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாக வழங்குகிறான், மின் இபாதி வயக்திர், அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு அதை சுருக்கி விடுகிறான். லவுலா அன் மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு மட்டும் பேருபகாரம் செய்திருக்காவிட்டால் லஹஷபபினா, எங்களை சேர்த்து இந்த பூமி முழுங்கி இருக்கும். இவனை பார்த்தா நாம் ஆசைப்பட்டோம். அப்போ பொருளாதாரம் கிடைக்கிறது மட்டுமல்ல, அவன் அந்த பொருளாதாரத்தை அதனால் அழிக்கப்பட்டார் என்பதை இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்குறோம். ஆகவே இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தான் முடிவெடுக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்குறோம். இது மாதிரி நிறைய வசனங்கள் நாம் இதை பற்றி பார்க்கலாம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த பொதுவாக மனிதர்களை பொறுத்தவரையும் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், பிரச்சனைகள் எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. பிரச்சனையே இல்லை என்று ஒரு மனுஷன் சொல்லுவானா இருந்தால் அது பொய். அதுதான் அவன் சொல்கிற அன்றைய பெரிய பொய்யாரி. இல்லை எனக்குண்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னான். சில ஆளுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நான் இப்போ இந்த சகோதரர் சொன்னார், அவர நோக்கம்பளே இல்லை, நான் பொருளாதாரத்தில் செட்டில் ஆகணும்னு சொன்னாங்க. ஆனால் பொருளாதாரம் எல்லாம் செட்டில் ஆகினோடனே உங்களோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ தான் இன்னொரு புதிய பிரச்சனை தோணும். அப்படி தானே? பொருளாதாரம் கிடைச்சா பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னா அந்த பெரிய பெரிய வசதி படைத்த நாட்டில் வாழ்கிறவங்களாம் அங்கே இருக்கணும். டூரிசம்னு சொல்லி காட்டுக்குள்ளேயும் அந்த கடல் தெருவுலையும் நட்டு வெயிலுக்குள்ளேயும் போய் கிடக்கிறான். ஸ்ரீலங்காலையும் இந்தியாவில் நீங்கள் பார்க்கலாம். எதுக்கு அவ்வளோ காசெல்லாம் விட்டு போட்டு இங்கே வந்து கிடக்கிறான்னு பார்த்தா நிம்மதி தேவைன்னு வரோம். ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லை. பொருளாதாரம் இருந்தால் ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியம் இருந்தால் பொருளாதாரம் இல்லை, பதவி இருந்தால் மக்கள் செல்வாக்கு இல்லை, மக்கள் இருந்தால் பதவி இல்லை. இன்னைக்கு உலகத்தில் எல்லா வகையான பிரச்சனையும் மனிதர்களுக்கு இருக்குது. இந்த பிரச்சனை வார நேரத்தில் தான் ஒரு மனுஷன் உண்மையான கொழுட்டி என்னன்னு தெரியும். பிரச்சனை வரக்குள்ள தான், உதாரணமாக இப்போ நான் நல்லா பேசிட்டு இருக்கேன், நான் நல்லா மாஷால்லா பயான் பண்ணுறேன்ப்பா, அவர் மார்க்க விஷயமெல்லாம் நல்லா தெரியும், இல்லாட்டி பயான் பண்ண என்னமோ நீங்கள் நினைக்கிறீங்க. என்னோட ஒரிஜினல் குவாலிட்டியை நீங்கள் பார்க்கணுண்டா எனக்கு ஒரு சரியான பிரச்சனை ஒன்று வரணும். அந்த நேரத்தில் தான் நான் யாருன்றதை நானே தெரிஞ்சு கொள்ளணும். பிரச்சனை வரணும், சோதனை வரணும், நோய் வரணும், வறுமை வரணும், திண்ணை இல்லாமல் இருக்கணும், வரணும் இல்லை எல்லாமே. அப்படி வார நேரத்தில் மனிதனுக்கு வரலாம். அப்படி வந்தால் நான் யாருன்றதை முதலாவது நானே தெரிஞ்சு கொள்வேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்றான். எப்படி சொல்றான்டா, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த பூமியிலோ அல்லது உங்களுக்கோ எந்த ஒரு துன்பம் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எது நடந்தாலும், இல்லா ஃபி கிதாபின் மின் கபில் அன் நப்ரஹா, ஏற்கனவே அல்லாஹ் அவனுடைய பதிவு புத்தகத்தில் அதை எழுதிவிட்டான். அப்ப அல்லாஹ் எழுதாத, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இல்லாத, அல்லாஹ்வுடைய விதியில இல்லாத எந்த ஒரு விஷயமும் இந்த பூமியில் நடக்கிறது இல்லை. இப்போ
இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நம்ம வாழ்கிற பகுதியிலையோ அல்லது நம்மளை சூழல் நடக்குதுன்னா இது அல்லாஹ்வுடைய விதியில் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். அது அல்லாஹ் எழுதிட்டான். அல்லாஹ்ட விதியில் இல்லாத ஒரு விஷயம் பூமியில் நடக்கிறது இல்லை. அப்போ எது நடந்தாலும் அது அல்லாஹ் எழுதிய ஒன்று தான். இதை ஏன் அல்லாஹு தஆலா செய்கிறான்டா? இன்ன ذلك على الله يسير. இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவான ஒரு விஷயம், லேசானது. அல்லாஹ்க்கு வெரி சிம்பிள். இது அல்லாஹ்வுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல. அல்லாஹ் இதை ஏன் சொல்றான்டா? லிகைலா தஸௌ அலா மா ஃபாத்தகும். நீங்க உங்களிடமிருந்து தவறி போனதை நினைச்சு கவலைப்படாமல் இருப்பதற்காகவும். அநியாயண்டாப்பா, 1 கோடி ரூபா வச்சு இந்த எல்லாமே லொஸ்ட் ஆயிடுறான் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான். இவன் உண்மையான மூமினா இருந்தா என்ன நினைப்பான் தெரியுமா? அல்லாஹ் ஏற்கனவே என்ன படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னுக்கே அல்லாஹ் எழுதிட்டான். எனக்கு இப்படி இவ்வளோ பணம் வரும், 1 கோடி ரூபா நான் லொஸ்ட் ஆகும். இது அல்லாஹ்ட விதி. என்னால் மாற்றலுமா? எனக்கு மாற்றலாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, அவனுக்கு பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு என்னது ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு டென்ஷன், ஒரு கவலை தான். அவன் என்ன சொல்றான்? இஸ்திரிஜா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்ன லில்லாஹி மா அஹத் வ லஹு மா அஅதா. எதை அவன் எடுத்தானோ அதுவும் அவன்கிட்ட தான், எதை தந்தானோ அதுவும் அவன்கிட்ட தான். முடிஞ்சு. டென்ஷனா இல்லை, டிப்ரெஷனா இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை, ஒன்றும் இல்லை. எங்கேயாவது போய் ஒரு கவுன்சிலிங் பண்ணணுமா? தேவையில்லை. ஏன்? மூமினுக்கு அது அவசியமே படாது. விளங்குதா? எப்ப எல்லாம் நாம ஈமானை விட்டு தூரமா போறோமோ அப்ப எல்லாம் நமக்கு கவுன்சிலிங் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். சரியான ஓவர் ஸ்ட்ரெஸ் அப்பா எனக்கு இந்த கொஞ்ச நாளா. என்ன பிரச்சனைனா உன்னை ஈமான்ல ஏதோ குழப்பம் அர்த்தம். புரியுதா? என்னன்னு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சா, உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மா அஹத வ லஹு மா ஆதா. எதை உங்கள்கிட்ட எடுத்தானோ அதுவும் அவன்கிட்ட தான், எதை உங்களுக்கு தந்தானோ அதுவும் அவன்கிட்ட தானே. இப்போ மறுபடியும் எடுத்துக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க. ஒரு சம்பவம் நான் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது உம்மு சுலைம் என்ற ஒரு பெண்மணி. இந்த உம்மு சுலைம் அபூ தல்ஹா என்ற ஒருவரை திருமணம் முடிச்சிருந்தாங்க. இந்த 2 பேருமே ஏற்கனவே திருமணம் முடிச்சவங்க. உம்மு சுலைம் அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகள் இல்லை. இந்த அபூ தல்ஹா அவரும் ஏற்கனவே திருமணம் முடிச்சவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை கிடைக்குது. இந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் உம்மு சுலைம் அதாவது அபூ தல்ஹா என்ன செய்றாங்கன்னா, வியாபாரத்துக்காக வெளியில் போகிறான். உள்ள மௌத்தாயிரும். வெண்டைக்கு என்ன நடக்கும்? மாப்பிள்ளக்கார வெளியே ஊரில் போய் புள்ள மௌத்தா போனால் அதே இன்னொரு பிரச்சனையாக போய். அப்போ புள்ள மௌத்தா போன உம்மு சுலைம் தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் இந்த புள்ள மௌத்தா போன விஷயத்த என் கணவர் அபூ தல்ஹா கிட்ட சொல்லாமல் நீங்கள் யாரும் சொல்லிட வேணாம் அப்படின்னு. இப்போ ரைட். இப்போ அவர் பிரயாணத்துலேருந்து திரும்பி வந்தால் முதலாவது சுகம் இல்லாமல் புள்ள இருக்கும்போது உடம்பு முடியாத ஒரு பிள்ளையை நாங்கள் விட்டு போய்த்த வேண்டாம். முதலாக என்னத்தை விசாரிப்பார் ஒரு மாப்பிள்ளை? புள்ளை எப்படிக்குன்னு கேட்கணும். புள்ளை எப்படிக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த தாய் பாருங்க, உண்மையிலேயே ஒரு கதிரை நம்பின, அல்லாட விதியை நம்பின, அல்லாட ஏற்பாட்டில் தான் எல்லாம் நடக்குது என்பதை சரியாக நம்பின ஒரு குடும்பம் எப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அந்த பெண்மணி உண்மையும் சொல்ல இயலாது, இவர்கிட்ட பொய்யை சொல்லவும் மேலாது. இந்த உண்மை மாதிரியும் இல்லாமல் பொய் மாதிரியும் இல்லாமல் சில விஷயங்களை சில ஆளுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆள் இருக்கிறாரு, இவர் நம்மகிட்ட கடன் வாங்கினா திருப்பி தர மாட்டான்னு தெரியும். கடன் வாங்கினா திருப்பி தர மாட்டார். இல்லைன்னு சொன்னால் நம்மளோட ஜெம்ம பகையாகிடுவார். அவரை பகைச்சிக்கொள்ளே உங்களுக்கு இயலாது. ஆனால் கொடுக்கவும் விருப்பம் இல்லை. கொடுத்தா திருப்பி வராதுன்னு 100% தெரியும். இப்போ நீங்கள் பொய் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. உண்மை சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இல்லை என்கிட்ட காசு இருக்குது நான் தரமாட்டேன்டா பகை தான். என்ன செய்வீங்க? என்கிட்ட கையிலன்னா 1 ரூபாயும் இல்லை இன்றைக்குன்னு சொல்கிறீங்க. உண்மையிலே கையில் 1 ரூபாயும் இல்லை தான். ஆனால் நீங்கள் உண்மையிலே அவருக்கு சொல்ல வந்தது என்னண்டா, கொடுத்தா வாங்க இயலாது, ஒரு தரருக்காக, ஒரு தீங்குக்காக நீங்கள் சில நேரம் அப்படி செய்யலாம். நீங்கள் பொய்யும் சொல்ல இல்லாத உண்மையாக கையில் 1 ரூபாயும் இல்லை. கையில் இல்லை தானே, எங்கே இருக்குது? பேங்கில் இது, வீட்டில் இருக்குது, சில நேரம் பர்ஸில் இருக்கலாம், கையிலே இல்லை. அப்போ அவர் நினச்சிப்பாருமா, மனுஷன் காசு இல்லை போல இருந்தால் தரக்கூடிய ஆள் தானே, அவர் போயிருப்பார். இப்போ நீங்கள் ஏன் சொன்னீங்கன்னா அந்த தீங்குக்காக. அப்போ உண்மையிலே அவருக்கு பொய் சொல்லணும்னு நோக்கம் இல்லை, உங்களுக்கு சொல்ல விருப்பமும் இல்லை, வேறு வழி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். இது சரியா இல்லையான்றது 2வது பிரச்சனை. ஒரு கட்டத்தில், ஒரு உதாரணத்துக்கு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை, ஏன்னா ஒரு சுலுகுக்காக, ஒரு சமாதானத்துக்காக நீங்கள் அப்படி செஞ்சீங்க. இந்த மாதிரி சில ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கண்டா, சில யுத்தங்களை சொல்லும்போது எங்கே போகிறோன்ற அந்த பக்கத்தை சொல்லுவாங்க, இடத்த சொல்ல மாட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியோட மிஸ்ருக்கு போன நேரத்தில் அந்த சம்பவம் சொன்னது. விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, இது என்னுடைய சகோதரின்றாங்க. உண்மையாக சகோதரியா? மனைவி. ஏன் சகோதரின்றாங்க? இஸ்லாமிய சகோதரி தான். அப்போ அங்கே நான் உண்மையை சொல்ல இயலாது, பொய்யும் சொல்ல இயலாது, 2க்கும் இடையில ஒரு சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி உம்மு சுலைம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தை நல்லா அமைதியாக தூங்குதுன்றான். மூத்தா அந்த புள்ள மூத்து குழந்தை அமைதியாக தூங்குது அப்படின்னு சொல்லிட்டான். அவள் இவர் என்ன நினைக்கிறாருண்டா, ரொம்ப அமைதியாக இருக்குதுன்னா புள்ள தூக்கமாகிக்கிங்க, தூங்குற புள்ள எழுப்பப்படாது.
அப்போ நைட்டில் என்ன தேவைப்படும்? வெளியில் போயிருந்தால் ஒழுங்கான சாப்பாடு கிடைச்சிக்காது. அப்போ மனைவிமார்களுக்கு தெரியும், மாப்பிள்ளை வெளியிலேருந்து வந்திருக்கிறாரு, அவருக்கு டென்ஷன் இல்லாமல் நல்ல சாப்பாடு ஒன்று கொடுக்கணும். சாப்பாடை சமைச்சு கொடுக்குறாங்க. இரவு சாப்பாடு சாப்பிட்டாரு. வளமைக்கு மாற்றமாக தன்னை அலங்கரித்து அன்றைய இரவு இல்லறத்திலும் ஈடுபடுறாங்க, குடும்ப வாழ்க்கையிலையும் ஈடுபடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு போகிறோம். இந்த கதிரை விலகி கொள்றதுக்கு ஒரு மனுஷன் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எப்படி வாழ்றதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் தான். அடுத்த கேள்வி கேட்குறாங்க, அபூ தல்ஹாவே நான் கூட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணுமா? முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்டா. இது நான் சொல்கிறது, நான் ஏண்ட வார்த்தைகளில் சொல்கிறேன், இதுதான் ஹதீஸ். என்ன அப்படின்றாங்க அபூ தல்ஹா. கேட்குறாங்க, உங்கள்கிட்ட யாராவது ஒரு பொருளை தந்து இந்தாங்கப்பா வச்சுக்கொள்ளுங்க, நான் திருப்பி வந்து கேட்பேன், அதை நீங்கள் நான் கேட்குற நேரத்தில் தருவீங்களா அப்படின்னு. ஓகே வச்சுட்டு போங்க அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு போகிறோம், அந்த உரிய நபர் வரார், வந்து சொல்கிறாரு, நான் அன்றைக்கி வச்சுட்டு போனதுக்கு தானே அதை திருப்பி தரையலுமான்னு கேட்குறாரு. கொடுப்பீங்களா அபூ தல்ஹாவேன்னு கேட்குறேன். யார்? உம்மு சுலைம். அப்போ அபூ தல்ஹா சொல்கிறாங்க, பிறருடைய பொருளை நம்ம எப்படி வச்சுருக்கலாம் அப்படின்றாங்க. பிறருடைய நம்ம கொடுத்துருவோம், திருப்பி கொடுத்துருவோம். அப்படியா? ஓகே. அல்லாஹ் உங்களுக்கு அமானிதமாக தந்த குழந்தைய தூக்கி எடுத்துட்டான், மூத்து. எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். இது உண்மையிலே இந்த ஒரு அணுகுமுறைக்கு ஒரு பெண்ணுக்கு ஈமானும் அந்த சரியான அந்த கதிரை பற்றிய நம்பிக்கையும் இல்லாமல் இந்த பக்குவம் ஒரு நாளும் வராது. இதுதான் சகோதரர்களே, நாங்கள் அகீதாவை அடிக்கடி நாம் அந்த அகீதாவை பற்றி பேசிக்கிட்டு வரோம். அகீதாவில் மிக முக்கியமான பகுதி என்ன? அல் கத்ர் கைருஹு வ ஷர்ருஹு மினல்லாஹி தஆலா. கதிரை நாங்கள் நம்பணும். நமக்கு நல்லது நடந்தால் தான் நாங்கள் நம்புவோம். எங்களுக்கு மோசமாக, பாதிப்பாக, சோதனையாக, கஷ்டமாக என்ன சரி நடந்தால் அதை நாங்கள் நம்ப மாட்டோம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க, ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குறாங்க. அப்படின்னா என்னதுண்டா, சில ஆள் கேட்குறாங்க தானே, அவங்க எந்த விஷயத்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே வரமாட்டாங்க, அப்படியே ஓரத்தில் நின்று பார்க்குறது, எந்த பக்கம் தனக்கு வாசியாகின்னு பார்த்துட்டு வாசியான பக்கம் வெல்ற பக்கம் நின்று கொண்டு. தேர்தல் காலத்தில் உள்ள சில ஆட்கள் எந்த கட்சியை பாட்டீங்க, நாங்கள் இன்னும் முடிவெடுக்கலம்மா. எந்த கட்சி? அவங்க முடிவெடுத்து போட்டு மீப்பாங்க. ஆனால் எந்த கட்சியை பாட்டீங்க, நாங்கள் இன்னும் முடிவெடுக்கலை, நாங்கள் இனித்தான் யோசிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? எந்த கட்சி வெல்லும்னு தெரியலை, அதனால இவர் இப்படியே சொல்கிறார். இப்போ ஒரு ஆள் வெண்டாச்சு, வெண்டது போகிறோம், நாங்கள் அந்த கட்சி தான்ப்பா, அதுக்கு தான் நாங்கள் ஓட் போட்டோம், ஆனால் போட்டது மாற்றி. அப்போ இதுக்கு சொல்கிறது சந்தர்ப்பவாதம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தண்ணி மெத்தினா தண்ணியோட சேர்றது, மாவு மெத்தினா மாவோட சேர்றதுன்னு சொல்லுவாங்களே, அதாவது சுயநலத்துக்காக, சந்தர்ப்பவாதத்துக்காக ஒரு விஷயத்தை அணுகிறது. இது ஒரு மூமினுடைய பண்பல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஸ்லாத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ முனாஃபிக்கள் பாருங்க பார்ப்போம், ஏதாவது ஒரு வெற்றி வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நாங்கள் உங்களோட தானப்பா இருந்தோம், நாங்கள் அந்த வெற்றிக்கு சொந்தக்கார ஆளுன்றது. ஏன்? அவங்க உண்மையிலே இல்லை, ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவாங்க. தோல்வி வரும்போது சொல்லுவாங்க, நாங்கள் தான் சொன்னோம் தானே போவோம், நான் கேட்டிங்களா? உஹது போர்க்களத்தில் இது நடந்தது. முனாஃபிக்கள் கொஞ்சம் பேர் அரவாசியில் கவுத்துட்டு போய்த்தாங்க, வரையில் 300 பேர் அந்த போரில் கலக்கையில் கூப்பிடுறாங்க, வாங்கப்பா போராடுங்க, குறைஞ்சது நீங்கள் போராடாட்டிலும் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு தற்காப்புக்காக நெல்லுங்கன்னாங்க. இல்லை, இது நாங்கள் யுத்தமாக கருதவே இல்லைன்னு திரும்பி போய்த்தாங்க. யுத்தத்தில் தோல்வி சொல்கிறாங்க, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் தானே கேட்டிங்களான்னு. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி அல்லாஹ் வணங்கப்படாது. நாங்கள் ஒரு நிலப்பாட்டில், நாங்கள் ஒரு கொள்கையில் இருக்கிறேன்டா, நாம் மட்டும்தான் அந்த கொள்கைண்டாலும் சரியானதில் நிற்கிறது தான் சரியான ஒரு மூமினுடைய கொள்கை. நான் உண்மைக்காக உழைப்பேன், நான் நேர்மைக்காக போராடுவேன், நான் சத்தியத்துக்காக பேசுவேன் என்ற அந்த நிலைப்பாட்டில் இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வமினன் நாஸி மன் யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹ்வை வணங்குறாங்க. அவனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால், அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடந்தால், இத்மஅன் நபி, சந்தோஷப்பட்டு கொள்றான். என்னப்பா எப்படி பிஸ்னஸ்? மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி பிள்ளைலாம்? மாஷா அல்லாஹ். எப்படி எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இந்த அல்ஹம்துலில்லாஹ் எப்போ வரணும்? கஷ்டம் வரணும், சோதனை வரணும், துன்பம் வரணும், பிரச்சனை வரணும். அந்த நேரத்தில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், இன்கலப அலா வஜ்ஹிஹி. அவனுக்கு ஒரு சோதனை வந்தால், அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முகத்தை அப்படியே பெல்ட்டி அடிக்கிறான். ஹஸிர துன்யா வல் ஆஹிரா. அவனோட உலகமும் நஷ்டம், மறுமையும் நஷ்டம். எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில பிஸ்னஸ் மேனுக்கு தெரியும், ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இறங்கினா, அல்லது உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு இயக்கம் நடத்தினாலும் அதே பிரச்சனை தான். அல்லது ஒரு ஜமாத் நடத்துறீங்க. இப்போ சாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் இந்த டிஐசின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த டிஐசி நடத்தக்கூடிய இந்த எங்களோட தலைவர் சஃபியுல்லா பிரதரை கூப்பிட்டு, எப்படியப்பா இப்படி ஒரு மார்க்க பணி செய்கிறதுல நீங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா? அவருக்கு 1500 பிரச்சனைகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சவால்கள், சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள், எதிர்ப்புகள், விமர்சனங்கள், எல்லா தோல்விகள், பலவீனங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் பலவீனத்தை கண்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க,
பெரிய பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 2 கிளைண்ட் உங்களை சீட் பண்ணிட்டு போய்த்தாண்ட உடனே வீட்டுக்கு வந்து படுத்து கிடந்தீங்கன்னா கோடிக்கணக்கான பிஸ்னஸ் உலகத்திலே உங்களுக்கு லோஸ்ட் ஆயிடும். தைரியமாக நிற்கணும். 2 செக் ரிட்டர்ன் பரவாயில்ல, கொண்டுட்டு போவோம், பண்ணலாம், தைரியமாக மார்க்கெட்டிங் பண்ணுவோம், நாங்கள் டெவலப் பண்ணுவோம், நாங்கள் முன்னேறுவோம். அந்த அந்த தைரியம் இருந்தால் தான் உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையிலையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஜெயிக்கலாம். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் தோல்விகளை கண்டு நீங்கள் துவண்டுட்டால் அல்லது பலவீனப்பட்ட அல்லாஹ் சொல்றான் ஹஸிரத் துன்யா, உலகம் தான் முதலாவது நஷ்டங்களை, வல் ஆஹிரா மறுமையும் நஷ்டமாகிவிடும். அப்ப மார்க்க விஷயத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை விரும்பி விட்டால் அவர்களை சோதிக்கிறான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா, சோதனை வந்த பிறகு அல்லாஹ்வை பொருந்திக் கொள்றான். இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற ஒரு சோதனை, இதில் அல்லாஹ் எனக்கு கயிறை வச்சிருக்கலாம், இதில் அல்லாஹ் எனக்கு மறுமையில் வெற்றியை தரலாம், என்ற பாவங்கள் மன்னிக்கப்படலாம், ஒரு குழந்தை மூத்தா போகலாம், அல்லது எங்களுக்கு நெருக்கமான யார் சரி எங்களை விட்டு போகலாம், அல்லது எங்களுடைய சொத்துக்கள் அழிஞ்சு போகலாம், அல்லது எங்களுடைய ஏதாவது ஒரு சோதனை வரலாம், திடீர்னு ஒரு நோய் வரலாம். அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் பாருங்கப்பா, தொழுது என்ன பிரயோசனம், நாங்கள் நோன்பு பிடிச்சி என்ன பிரயோசனம், நல்லா வாழ்ந்து என்ன பிரயோசனம், எங்களோட வாழ்க்கையில் மட்டும் என்ன நல்லா இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் பலவீனப்பட்டு விடக்கூடாது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம எது நடந்தாலும் நம்மளோட நம்பிக்கை எப்படி இருக்கணும்டா, இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மிகப்பெரிய ஞாபத்து நமக்கு கிடைச்சாலும், உதாரணமாக நான் போன வாரம் சொன்னேன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஆட்சியும் அதிகாரமும் அந்த பவரும் இவ்வளவு மகத்தானது. ஆனால் சுலைமான் நபி அதை பார்த்த நேரத்தில் என்ன சொன்னாங்க, ஹாதா மின் ஃபதுலி ரப்பீனா, இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற அருளாகும். நாம் அதை போர்டில் மாட்டி வச்சுட்டு வீடு கட்டி வச்சுக்கிட்டு ஹாதா மின் ஃபதுலி ரப்பீன் உள்ளத்தில் இல்லை போர்டு வைக்கணும். ஆனால் இந்த நிலைப்பாடு நம்ம எல்லா நிலையிலும் சோதனை வந்தா யா அல்லாஹ் நீ தான் இந்த சோதனையை என்னை விட்டு நீக்கணும் யா அல்லாஹ், இதில் ஒரு கயிறை வச்சிருப்பா. சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை கொடுக்கணும், ஆனால் அந்த உயர்ந்த இடத்துக்கான அமல்கள் இபாதத்துகள் அவர்கிட்ட சில நேரம் இருக்காது. அல்லாஹ் என்ன செய்யறான்டா, அவர் வெறுக்கிற விதமான பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் தொடர்ந்து கொடுக்கிறான். எதுக்காகண்டா, அந்த உயர்ந்த இடத்துக்கு அவருக்கு கொண்டுட்டு போறதுக்காக வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரரே, அப்ப யதார்த்தமான வாழ்க்கையில நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், வாழ்க்கையில் எது நடந்தாலும் அல்லாஹ் இதை ஏற்கனவே எழுதிட்டான். அதனால அதை மாற்ற என்னால் இயலாது, அதை பொருந்திக் கொள்வதை தவிர. இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, இப்படியெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண இயலான்னு சொன்னா நீங்க இன்னொரு அல்லாஹ் தான் தேடிப்போம். அல்லாஹ்வுடைய விதியில உங்களுக்கு எழுதினது உங்களுக்கு நீங்க தாண்டித்தான் ஆகணும். இல்லை எனக்கு இதெல்லாம் தாண்ட இயலாது, நான் சந்தோஷமா தான் வாழணும்டா, அப்ப இந்த அல்லாஹ் உங்களுக்கு சரி வராது. அப்படி ஒரு அல்லாஹ் இருக்குதா? இல்லை. அல்லது வேற அல்லாஹ் இல்லாத வேற ஒரு ராஜ்யம் இருக்குதா? இல்லை. இப்போ மௌத்துக்கு பயப்படுறான் ஒருத்தன், அவன் சொல்லலுமா எனக்கு மௌத்துக்கு நான் ஒரு 4000 வருஷம் வாழ போறேன். அல்லாஹ் சொல்றான், ஐனமா குன்தும் யுத்ரிக்குமுல் மௌத்துன்னா, நீ எங்க இருந்தாலும் உங்களை மௌத்து வந்தடைய போகிறது. வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஸையதா, பலமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள் நீ இருந்தாலும் உனக்கு மௌத்து வரத்தான் போகுது. எங்க போறான்னு கேட்கிறான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வோட ராஜ்யத்தை தாண்டி இன்னொன்னு இல்லை. அப்ப நாங்க விரும்பியோ விரும்பாமலோ எது வாழ்க்கையில நடந்தாலும் யா அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரிலாக்ஸ். டிப்ரெஷன் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லை, பிரச்சனை இல்லை, குழப்பம் இல்லை, டென்ஷன் இல்லை. அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்றான், மா அஸாப மின் முஸீபத்தின், எந்த ஒரு சோதனை உலகத்தில் வந்தாலும் இல்லா பிஇذنில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தான் நடக்கிறது. இந்த நம்பிக்கை நமக்கு, இதான் அகீதாட முக்கியமான 6வது பகுதி, அல் கத்ர், அல்லாஹ்ட விதியை நம்புறது. நமக்கு அல்லாஹ் நிர்ணயிச்சே தான் நடக்கும். நமக்கு சில விஷயங்கள் நம்ம டென்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு உளவியல் ரீதியாக சொல்லுவாங்க. இப்போ சில சந்தர்ப்பங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் தான் நம்மளை ஒன்று ஆறுதல் படுத்துது, இல்லாட்டி நம்மளைய டென்ஷன் ஆகுது. இந்த ரெண்டுக்கும் காரணம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான். இப்போ உதாரணமாக வைங்களேன், நான் சொல்கிறேன், ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு கார் ஒன்று வாங்கணும்னு சொல்லி போய் பார்த்தாரு. ஒரு 200 ரியாலுக்கு ஒரு கார் ஒன்று இருக்குன்னு சொல்கிறான். போய் பார்த்தாரு, நல்லா இருக்குது கார், மாஷா நல்ல கார் தானே. ஒரு 200 ரியாலுக்கு கார் வாங்கினார். அவர் எல்லாம் அடிச்சுட்டு ரோட்டில் போகிற, நடு ரோட்டில் நின்றுட்டு. இப்போ அவருக்கு என்னன்னா, என்னப்பா நின்றுட்டு 200 ரியாலுக்கு கார் வாங்கினா அது நிற்காம ஆகி ஏதோ பிரச்சனை ஒன்று இருந்ததால அவன் 200 விற்றிக்கிறான் அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு அமைதி வரும். நம்ம 200 தானே கொடுத்தோம், அதனால் நம்ம கொடுத்து அந்த வாங்கினது தப்பு, அப்போ நம்மளே நம்ம நொந்துக்கொள்வோம், அப்படி தானே? சரி, இதே ஒரு ஆள் என்ன செய்யறான்னு சொன்னால், ஒரு 50,000 ரியாலை கொடுத்து BMW எவ்வளோ வரும் கிட்டத்தட்ட ஒரு 50 வரும் அண்ணளோ, சும்மா ஒரு கெஸிங்கில் ஒரு 50 ரியாலில் ஒரு BMW இல்லாட்டி என்ன சரி ஒன்று வாங்குறாரு. அல்லது 1 லட்சம் 2 லட்சம் ரியாலை கொடுத்து அந்த டெஸ்ட்ல ஒன்று வாங்கி போக்கொள்ள சரியாக வாதிக்க பேர் சந்தியில் நிற்கிது, என்னடா இன்ஜின் கோளாறுன்றோம். நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ நமக்கு டென்ஷன் வரும். ஏன் தெரியுமா?
நாம் இவ்வளோ புதுசாக பார்த்து வாங்கினதுக்கு இன்ஜின் கோளாறுடா, என்னடா இது அப்படின்னு. அப்படி தானே காரணம், ரெண்டுக்கும் காரணம் நம்மளை எதிர்பார்ப்பு தான். நம்ம இது 200க்கு அது அப்படி தான் வேலை செய்யும். அப்படி தானே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ரோட்டில் போயிருக்கிறீங்க, சரி தானே? ரோட்டில் போயிருக்கும் போது நீங்கள் நல்ல வெளில ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு போய்க்கிறீங்க. ஒரு 25 ஒரு 30 வயசு ஒரு ஆள் வந்து செஞ்சார்னு சொன்னால் அந்த சைக்கிளில் வந்து அந்த சேத்துல அடிச்சார். அந்த சேர் அப்படியே பட்டு உங்களோட விட்டுப்பெல்லாம் நாசம். என்ன சொல், எருமை மாடு, உனக்கு மனுஷன் வர தெரியலையாடான்னு நமக்கு ஒரு கோபம் சொல்லாட்டியாலும் மனசுக்குள்ளே கொஞ்சம் வருமா இல்லையா? வரும். நீங்கள் ஒரு சின்ன 6 வயசு, ஒரு 6 மாதம், ஒரு 3 மாதம் ஒரு புள்ள குழந்தை எப்படி தூக்குறீங்க, அந்த குழந்தை வந்து அந்த அப்படியே அந்த கக்கான்னு சொல்லுவாங்க, அது மலங்கழிச்சிச்சு. அதில் இப்படியே உடுப்பெல்லாம் எருமை மாடு, நீ நல்லா ஒரு பிள்ளையான்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். உள்ள அப்படித்தான் செய்யும்ன்றது நம்மளோட உள்ளத்துக்குள்ளே ஆல்ரெடி நம்ம பதிஞ்சிட்டோம். ஆனால் இந்த 30 வயசுக்காரன் செஞ்சது இவன் செய்யக்கூடாது. அப்போ நாங்கள் எங்களோட எதிர்பார்ப்பு தான் நம்மளை சைலண்டாக வைக்குது, நம்மளை டென்ஷனாக வைக்குது. இதுதான் நாங்கள் சப்ஜெக்ட். அப்போ நாங்கள் எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம ஒரு ஆரோக்கியமாக வைக்கிறோம், அப்படி தானே? இப்போ நம்ம எதிர்பார்த்திக்கணும் நாளைக்கு வேண்டாலும் அல்லாஹ் நம்மளே படுக்கையில் போடும். இது அல்லாஹ்வுடைய ராஜ்யம், நம்மளே இல்லையே. அப்போ அல்லாஹ் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் எல்லாம் சொல்லிட்டு நோயா படுத்து கிடக்கும் போது ஒரு ஆள் வந்தால் என்னப்பா என்னத்தை பண்ணி என்னப்பா செய்கிற இந்த வாரங்களை நம்மளே அல்லாஹ் அப்படி போட்டானே அப்படின்னா அல்லாஹ்வுடைய விருப்பு சம்பாதிக்கிறோம். இதுதான் கதிரை பற்றிய சரியான. அப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஒரு உள ரீதியாக நீங்கள் அமைதியாக வாழணுண்டா கதிரில் உங்களுக்கு சரியான நம்பிக்கை வரும். எது இழந்தாலும் போச்சுதா, எடுத்தவும் செத்தாவே தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வத்தவக்கல் அலல் ஹய்ய் அல்லதி லா யமூத். எவன் சாகாம நிலையாக உயிரோடு இருக்கிறானோ அவன் மேல தவக்குள் வைங்க. எடுத்தவன் திருப்பி தருவான், இல்லாட்டி தராம விடுவான். தரலன்றாலும் தந்தாலும் தந்ததும் அவன்ட எடுத்ததும் அவன்ட. டென்ஷன் வருமா? டென்ஷன் வராது. அப்போ இந்த நியதிகளை நாங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா சரி. அதே நேரத்தில் இந்த கதிர் சம்பந்தமாக வரும்போது இதில் வந்து நம்ம ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ண போகக்கூடாது. அப்படின்னு சொன்னால் இப்படின்னு சொன்னாண்டெல்லாம் கதிரில் நம்ம தர்க்கம் பண்ணக்கூடாது. கதிரில் தர்க்கம் பண்ணத்தால் 2 கூட்டம் இஸ்லாமிய வரலாற்றில், ஒன்று கதிரியா, இன்னொன்று ஜபரியா. இஸ்லாமிய வரலாற்றில் கதிரியான்ற ஒரு கூட்டம் இருந்தாங்க. கதிர்ன்றது இல்லைன்றாங்க. மஅபதுல் ஜுஹ்னின்னு ஒருத்தர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க உயிரோடு இருந்த காலத்தில் இந்த மஅபதுல் ஜுஹ்னின்னு ஒருத்தர் இந்த சிந்தனையை கொண்டு வந்தான். நல்ல இபாதத்தெல்லாம் செஞ்சான், குர்ஆன் ஹதீஸ் நல்ல ஆழமாக தேடி படித்தான். ஆனால் கதிர்ன்னு ஒன்று இல்லை அப்படின்ட்டான். அல்லாஹ் நாடுறண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ செய்கிறது தான் அப்படின்னா வழங்குதா. இன்னொரு கூட்டம் சொன்னாங்க, நமக்கு ஒரு சுதந்திரம் இல்லை, எல்லாம் கதிர் தான். இந்த கதிரியா ஜபரியான்னு இது நீண்ட அவங்கள பற்றி பேசுகிறேன்னா நிறைய செய்திகள் வரும். இப்போ சில விஷயங்களை நீங்கள் பாருங்கள். இந்த உலகத்தில் நாம் சொல்கிறோம் எல்லாமே கதிரில் உள்ளதாப்பா. சொர்க்கம் அது நமக்கு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும், நரகம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கும். மறையா நம்ம தொழுவானே, நம்மளோட வாழ்வாதாரம் நமக்கு ஏற்கனவே அது விதியாக்கப்பட்டுட்டு, அப்போ நம்ம ஏன் உழைப்புக்கு போனே? அப்படி ஒரு ஆள் சிந்திக்கலுமா கதிரை வச்சுக்கிட்டு? இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய விதி என்பது அல்லாஹ்வுக்கு உங்களை படைக்க முன்னுக்கு. இப்போ இன்னைக்கு உட்கார்ந்துட்டிருக்கிற ஆளுக்கு நாளானண்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டால் அவருக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன நோய் வருண்டா அவருக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னா தெரியாது. ஏன்? மறைவான அறிவு தெரியாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அது தெரியும். வைந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவைகளுடைய திறவுகோல் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அல்லாஹ்வை தவிர மறைவான விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வை தவிர மறைவான விஷயங்கள் யாருக்கும் தெரியும். வயலமு அல்லாஹு தஆலா பூமியினுடைய இருளுக்குள்ள மறைந்திருக்கிற விதையாக இருந்தாலும், அது ஈரமாக இருந்தாலும் காய்ந்ததாக இருந்தாலும், அது அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் இல்லாமல் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்றான். மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். மறைவானதுண்டா இப்போ உதாரணமாக நம்மளோட சகோதரர் இம்ரான் இருக்கிறார். அல்லாஹு தஆலா அவரை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னோக்கி அவர் இன்னைக்கு ஓமானில் இந்த பயானில் உட்கார்ந்து நிற்பார்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வோட விதியில் தான் அவர் தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ சொல்ல அல்லாஹ்வின் விதி இருந்தால் தானே நான் சொர்க்கம் போவேன், அல்லாஹ்வோட விதி இருந்தால் தானே நரகம் போவேன். ஒரு ஆள் சும்மா இருக்கலுமா? ஏலாது. அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹதைனாஹு ஸபீல், நாம் மனிதனுக்கு பாதையை தெளிவாக காட்டிட்டோம், நேரு வழியை காட்டிவிட்டோம். இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. ஒன்று நீ நன்றியோடு வாழலாம் அல்லது நன்றி கட்டு வாழலாம். நன்றியோடு வாழ்ந்தா சொர்க்கத்துக்கு போவா, நன்றி கட்டு வாழ்ந்தா நரகத்துக்கு போவா. அப்போ அல்லாஹு தஆலா அல்லாஹ்வோட விதி என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். நீ தான் செய்ய போகிறான், உன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகுது, இந்த முடிவை தான் நீ எடுக்க போகிறான். அல்லாஹ்வுக்கு ஏற்கனவே தெரியும். அதுதான் அல்லாஹ்வுடைய விதி. நாங்கள் அல்லாஹ்வோட விதியில் நமக்கு சொர்க்கம் தான். உதாரணமாக ஒரு ஆள் என்னப்பா பள்ளிக்கு வரீங்க இல்லை, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை எழுதியிருந்தா கிடைக்கும், நான் பள்ளிக்கு வரணுன்ற அவசியம் இல்லையே. அப்போ சாப்பிடாத, அல்லாஹ் எழுதினா தான் நீ சாவ போகிறான், போய் மருந்து எடுக்காத, உழைக்க போகாத. என்னென்னு கேட்டால் அல்லாஹ்வோட நாட்டம் இருந்தால் உனக்கு வருந்தானப்பா அப்படி. அப்போ அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான விஷயத்துல எல்லாம் அதை பேச மாட்டான். தொலை வாரத்துக்கு, பள்ளிக்கு வாரத்துக்கு, மார்க்க விஷயத்துக்கு தான் அது அல்லாஹ்வோட ஏற்பாட்டில் இருந்தால். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் சொன்னாங்க, அல்லாஹ் நாடினால் நாங்கள் நேர்வழி அடைவோம் தான்.
அல்லாஹ் நாடினால் அவ கதிர் என்பதை அல்லாஹ்வோட நியதி என்பதை தப்பா வழங்கிட்டு நம்ம சாய்ஸ் பண்ற விஷயத்துல நம்ம தப்பு செஞ்சா நமக்கு தப்புக்கான தண்டனை அல்லாஹ் தஆலா தந்துரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர். இந்த தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் உருவாகிவிட்டது, குழப்பங்கள் பெருகிவிட்டது. பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் சம்பாதித்தவைகளின் காரணமாக, மனிதர்கள் செய்த தீவினையின் காரணமாக குழப்பங்கள் அதிகரித்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். லியுதீகஹும் பஅதல்லதி ஆமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துர் ரூம்ல 30-41 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த உலகத்துல மனிதர்களுடைய செயல்களால் குழப்பங்கள் உண்டாகிறது, மனுஷன் தான் குழப்பத்துக்கு காரணமாயிருக்கிறான்னு சொல்லி மனிதனுடைய செயலுக்கு அவன்தான் பொறுப்பு என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், குர்ஆன்ல சொல்றான். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு எந்த ஒரு முசீபத்து சோதனை வந்தாலும் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்கள் சம்பாதித்தவை தான். வயஃபு அன் கஸீரின், அதிகமானவைகளை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நீங்க செய்யறதால தான் உங்களுக்கு, நீங்க சம்பாதிச்சதான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா உங்க செயலுக்கு நீங்க தான் பொறுப்பு. இல்ல அல்லாஹ்வின் விதியில் எழுதப்பட்டதால் தான் நான் விபச்சாரம் பண்ணேன்னு சொல்லணுமா? இல்ல, கசையடிச்சு கொள்ளுவாங்க, அதுவும் அல்லாஹ்வுடைய விதியில தான் இருக்குது. நீ தப்பு செஞ்சதுக்கான தண்டனை அல்லாஹ்விடத்துல, அதுவும் அல்லாஹ்வுடைய விதியில தான் இருக்குது. அப்ப நாங்க அல்லாஹ்வுடைய விதியில இப்படி தான் இருக்குதுன்னு நாம டிசைட் பண்ணிக்கிட்டு நாம என்ன செய்யலாது, நம்மளோட செயல்பாடுகளை நிறுத்த முடியாதுன்றதை பார்ப்போம். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ், நீ உனக்கு நல்லது ஏற்பட்டால், உன் வாழ்க்கையில விருப்பமான நல்ல விஷயங்கள் ஏற்பட்டால் அது அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கிறது. வமா அஸாபக மின் ஸய்யிஅத்தின் ஃபமின் நஃப்ஸிக், உனக்கு ஏதாவது கெடுதிகள் வந்தால், தீங்கு வந்தா அது நீ தேடிக்கிட்டது தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நல்ல விஷயங்களை தான் நல்லா மனிதனுக்கு உண்டாக்குறான், தீமைகளுக்குள்ள நீ போய் சிக்கிறது ஓண்ட மிஸ்டேக்கில் தான் அது நடந்திருக்கிறது என்று மனிதனுடைய செயலுக்கு அவன் பொறுப்புன்னு சொல்றான். அப்படின்னா கதிரில் எழுதப்பட்ட அந்த இடத்துல தான் நாங்கள் என்ன செய்யலாம், கதிரை பற்றிய 100% ஒரு புரிதலை நமக்கு தெரியல. கதிர்ண்டா அதை நாங்கள் புரியலாம். அல்லாஹ்வுடைய விதி என்பது அல்லாஹ் ஏற்கனவே அதை தெரிந்திருக்கிறான், அவனுக்கு இல்ம் இருக்கிறது, அவனுடைய நாட்டம் இருக்கிறது, அவன் அது அல்லாஹ் தன்னுடைய லவ்ஹுல எழுதியிருக்கிறான், அதெல்லாம் அல்லாஹ் விதிச்சான். இப்போ நாங்கள் செய்கிற அந்த செயல்பாடு என்பது நாம எதற்காக படைக்கப்பட்டோமோ அதற்கு அல்லாஹ் தஆலா இலகுபடுத்துறான்றதை பார்க்குறோம். இதை நீ ஹதீஸ்ல முஸ்லீம்ல பார்க்கலாம். யா இபாதி இன்னமா ஹிய அமாலுக்கும் உஹ்ஸீஹா லக்கும், உங்களுடைய செயல்களை உங்களுக்காக நான் பதிவிடுகிறேன், நான் அதை பதிவு செய்திருக்கிறேன். சும்மா உவஃபீக்கும் ஈயாஹா, உங்களுக்கு நான் அதற்கான கூலிய முழுமையாக தருவேன். ஃபமன் வஜத கைரன், யார் நல்லதை காணுகிறாரோ ஃபல்யஹ்மதில்லாஹ், அவர் அல்லாஹ்வை புகழட்டும். வமன் வஜத கைர தாலிக், அவர் நல்லது அல்லாத ஒரு பிரச்சனையில் 2 வகைகள். அல்லாஹ் உங்களை சோதிக்கிறதுக்காக அவனா ஏற்படுத்துகிற பிரச்சனை, நீங்களா பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்றதை. நீங்கள் உங்களோட கைகளால் சிகரெட் பத்துறீங்க, உதாரணத்துக்கு நல்லா அடிச்சு தள்ளுறீங்க, ஈரலில் கருகி போய் பிரச்சனை வந்துட்டு, அல்லாஹ்வின் நாட்டத்தால் எனக்கு ஈரலில் வந்துட்டல்ல, நீ தான் சிகரெட் பற்றினா. புரியுதா? இதைத்தான் புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போரில் நீங்கள் போய் கலந்து கொள்றீங்க, நீங்கள் காயப்பட்டுட்டீங்க, நீங்கள் தேடல, அது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நாடின நல்லது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்களாக செஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் நல்லா சாராயம் அடிப்பீங்க, நான் போய் அங்கே போய் எக்ஸிடென்ட் பண்ணிட்டேன், அல்லாஹ்வின் நாட்டத்தால் எக்ஸிடென்ட் பண்ண, நீ குடிச்சிட்டு மூக்கு முகரம் தெரியாமல் நீ ரோட்டில் ஓடினா உனக்கு எக்ஸிடென்ட் தான் வரும். இது அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்க்கணுமா? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சு போட்டு அல்லாஹ்வின் நாட்டத்தில் சில ஆட்கள் வாங்கப்பா 10 மணிக்கு வண்டி கிளம்பியிருப்போம், வாங்க போவோம் வாங்க போகண்டா, இல்லைப்பா கொஞ்சம் போகிறோங்க, இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இவர் என்ன செய்வார்னா சும்மா 6 மரை போவார், அங்கே வாகனம் போயிடும். அநியாயம் பார்த்தீங்களா, வாகனம் போயிட்டு பார்த்தா இது அல்லாஹ்வின் நாட்டம்னு அவர் சொன்னால் அவருக்கு அடிக்கத்தான் மனசு வரும். தேவையில்லாமல் நீ வராமல் இருந்தது போதாமல் அல்லாஹ்வுடைய நாட்டம்னு சொல்லாது. அங்கே ஒரு மிஸ்டேக்காக அது நடந்த பிறகு நம்ம பொருந்தி கொள்வது வேற விஷயம், ஆனால் உன்ட கையால் நீ அடிக்கிட்டான், நேரத்துக்கு போகிறன்றது தான் நம்மளோட விஷயம். அப்போ சில தவறுகள், சில நம்ம நடக்கக்கூடாத விஷயம் நடந்தால் அல்லாஹ்வை குறை சொல்லாதீங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் பார்த்தீங்களா, எங்களுக்கு இந்த பஸ்ஸை இல்லாமல் ஆக்கிட்டான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இது நடந்திருக்குது, ஆனால் உன் கையால் நீ தேடிக்கிட்ட. நீ 10 மணிக்கு போகாமல் நீ நல்லா 9:55 அங்கேருந்து கிளம்பினா நல்லா தெரியும், இங்கேருந்து போகிறதுக்கே 10 நிமிஷம் போகுது. இல்லை அல்லாஹ்வின் நாட்டம் நீ அல்லாஹ்வுடைய தலையில் நீ குற்றத்தை வைக்கிறான். புரியுதா உங்களுக்கு விஷயத்தை? இதுதான் விஷயம். நாமளாக தேடுற நம்மளோட மிஸ்டேக்கால் நம்மளோட வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ்ல கொண்டு போய் நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்கன்னு அல்லாஹ் இது மாதிரி நிறைய வசனங்களை சொல்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல அதாவது சில விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னமா அன பஷர். இப்போ நம்ம சொர்க்கம் போகணும்னா நம்ம சொர்க்கம் போகிற வேலையை செய்யணும், முழுக்க நரகத்துக்கு போகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இல்லை அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்துக்கு போகணும்னா அது எப்படி போகிறது? நீங்கள் அல்லாஹ் நாடினால் சொர்க்கத்துக்கு போகிற வேலையை செய்யலையே, நீங்கள் செய்கிறது முழுக்க நரகத்துக்கு போகிற வேலை. அப்போ நரகத்துக்கு போகிற வேலையை செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் நாடினால் நான் சொர்க்கம் போகணும், போவே இல்லை.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான். யூஹா இலைய, எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், ஒரே ஒரு கடவுள் தான் அல்லாஹ், அவனை தான் நீங்க வணங்கணும். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் அந்த ரப்பை சந்திப்பணும் நாடுகிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்ல செயலை செய்யட்டும், சாலிஹான செயலை செய்யட்டும். இல்லை நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் தருவானா, நான் தரவே மாட்டேன். ஏன்? அல்லாஹ் சொல்லலை நீ சும்மா இரு உனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லலை. ஃபல்யா, அவனே தான் சொல்றான் நீ நல்ல செயலை செய். இல்லை நான் அல்லாஹ்வோட நாட்டத்தின்படி சொர்க்கத்துக்கு போனால் அது எப்படி போகிறது? புரியுதா உங்களுக்கு சப்ஜெக்ட் இருந்து? நீங்கள் தான் அதை செய்யணும். அப்போ நம்மளோட செயலுக்கு நாம தான் பொறுப்புன்றதை அல்லாஹ் பல இடங்களில் இதே மாதிரி புரிய வைக்கிறான். இதே மாதிரி தான் சஹாபாக்கள் சில பேர் இந்த மாதிரி யோசிச்சாங்க, அல்லாஹ் தான் விதி எழுதிட்டானே, நான் சொர்க்கம் தான் எனக்கு எழுதப்பட்டிருக்கும், நான் என்ன இருந்தாலும் சொர்க்கம் தானே போகிறேன், அப்போ நான் அமல் செய்யணுன்ற மாதிரி தான் சிந்தனை வருது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில் 4949 இலக்கத்தில் பாருங்கள், அலி பின் அபி தாலிப் அறிவிக்கிறாங்க அந்த செய்தியை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுக்கு வந்தாங்க, பூமியில் அப்படியே என்ன செஞ்சாங்கன்னா அந்த அந்த ஒரு தடியால் அப்படி குத்திக்கிட்டு இருந்தாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, மாமின்கும் மின் அஹதின் இல்லா வகது குத்திப மக்அதஹு மினன் நார், உங்களில் ஒருவரும் இல்லை அவருக்கு நரகத்திலே அவருடைய இடம் எழுதப்படும், மக்அதஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்திலும் அவருடைய இடம் எழுதப்படாமல் யாரும் இல்லை. உங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நரகவாதினா நரகத்தில் அவருடைய இடம் எழுதப்பட்டிருக்கும், சொர்க்கவாதினா சொர்க்கத்துக்குரிய இடம் எழுதப்பட்டு விட்டது அப்படின்னாங்க. காலு யா ரசூலல்லாஹ், உடனே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அஃபலா நத்தக்கிலு அலா கிதாபினா, நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு எழுதிட்டான் தானே சொர்க்க நரகத்தை, அப்போ நாங்கள் அதன்படி இருக்க வேண்டியது தானே, நாங்கள் அமல் செய்யாமல் விடுவோமே, அமல் நாங்கள் அமலை விட்டுடலாமே, அல்லாஹ் எங்களுக்கு விதியாகிக்க போகிறோம், நாங்கள் என்ன செஞ்சாலும் அந்த இடம் தானே எங்களுக்கு கிடைக்கும்னு மாதிரி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால் இஅமலூன், நீங்கள் அமல் செய்யுங்கள், ஃபக்குல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, ஒவ்வொருத்தரும் எதற்காக நீங்கள் படைக்கப்பட்டீங்களோ அந்த பாதை உங்களுக்கு இலகுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்லி போட்டு, அம்மா மன்கான மின் அஹ்லி ஸஆதா, யார் சுபீட்சத்துக்குரியவராக இருக்கிறாரோ அவருக்கு சுபீட்சத்துக்கான பாதை இலகுபடுத்தப்படும், யாரு அதாவது துரதிஷ்டத்துக்கான வழியில் இருக்கிறாரோ அவர் துரதிஷ்டத்துக்கான அந்த பாதை அவருக்கு வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு குர்ஆன் வசனத்தை சொன்னாங்க. ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா, எவர் தர்மம் கொடுத்து அல்லாஹ்வை பயந்து தன்னுடைய செயல்களால் அவர் நல்ல விஷயத்தை உண்மைப்படுத்துகிறாரோ அவருக்கு சொர்க்கத்துக்கான பாதையை நாம் இலகுபடுத்தி விடுவோம் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அம்மா மன் பகில வஸ்தக்னா, யார் கஞ்சத்தனம் செய்து பிறரிடத்தில் எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று அவர் இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி வகல்லப பில் ஹுஸ்னா, அவர் நல்லதை பொய்ப்பிக்கிறாரோ நரகத்துக்கான பாதையை போறதுக்கு அவருக்கு ஈஸியாக்கி விட்டுருவோம்னு அல்லாஹ் சொல்றான். ஆகவே நம்ம அமல் செய்யறது நம்மளோட கடமை, நம்ம சம்பாதிக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன் அலல்லாஹி ஹக்க தவக்குலி, நீங்க அல்லாஹ் மேல சரியான தவக்குல் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, லரஸகக்கும் கமா யர்ஸுகுகு தயிர், பறவைக்கு சாப்பாடு கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு நாம் சாப்பாடு தருவோம். பறவைக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பான்? தகுது ஹிமாசன் வதரு ஹுபித்தான, காலையில வெறும் வயிற்றோட போகுது, மாலையில வயிற்று நிரப்பிட்டு வருது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, காலையில வெறும் வயிற்றோட வெளியில போகணும் வெளியில, சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் ரிஸ்க் தருவான்டா அது தரமாட்டோம். அதுக்கான அஸ்பாபுகளை நீங்க எடுக்கணுமா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்ப எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா அதுக்கான பாதையில நீ போகணும், நீ போறா, ஆனா உனக்கு கிடைக்கலன்னா அல்லாஹ் ரிஸ்க் இல்லை, அவ்வளவுதான். நீ முயற்சிக்கிறா அதுக்கான. இப்போ ஒருத்தன் சொன்னானா, இந்த அல்லாஹ் சாப்பாடு தருவான்றத நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, சும்மா கதை சொல்லுவாங்க, அல்லாஹ் சாப்பாடு எப்படி தருவான், நான் இன்றைக்கு டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி இவர் போய் காட்டில் ரொம்ப தூரத்தில் போய் அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறானா இல்லை நாங்கள் இப்படி பார்க்க போறோன்னு ஒரு மரத்துக்கு ஒசக்க அப்படி உட்காந்துட்டு இருந்தீங்க. அவள் அப்படியே உட்காந்துட்டு அல்லாஹ் ரிஸ்க் எப்படி அளிப்பான் இதில் பார்ப்போமே இன்றைக்கு தாரானா இல்லையான்னு சொல்லி பார்த்தா அந்த வியாபார கூட்டம் வந்துக்கிறாங்க. அந்த மரத்துக்கு கீழே சமையலெல்லாம் சமைச்சு இப்படி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும்போது இந்த கொள்ளையடிக்கிற கூட்டம் வாரத்தை கண்டுட்டு சாப்பாடை விட்டுட்டு ஓடிட்டான். அப்படி சும்மா சொல்கிறாங்க. அப்போ கொள்ளை கோஷ்டி வந்து பார்த்திக்கிது, நமக்கு யாரோ நஞ்சு வச்சுட்டு போய்க்கிறான் போல வழங்குது அப்படின்னு இப்படியே பார்த்தோன்னே மாப்பிள்ளை மேலே வைக்கிறார். அவனுக்கு உண்மையிலே தெரியாது, இதெல்லாம் சாப்பாடு ஆகி வச்சுட்டு இவன் ஓடிட்டான். கொள்ளை கோஷ்டி வந்து பார்க்குது, மேலே இது கூப்பிட்டு வச்சான், கீழே இறங்கி இப்போ அவரை டெஸ்ட் பண்ணணுமே, இது நஞ்சிருக்கிறா இல்லையாண்டா அவரை தானே தின்னு சொல்லணும். சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுன்னுக்கிறார். இல்லை எனக்கு சாப்பிடல, நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்றியா இல்லையா? சாப்பிட மாட்டேன். கொடுத்தாங்களா கன்னத்தில், அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு பார்த்தா சாவே இல்லை, ஓடுறான்னு விரட்டி போட்டு இவங்க சாப்பிடுறாங்க. அவள் ஊரில் வந்தால் கேட்பாங்க தானே, என்னப்பா எல்லாம் ரிஸ்க் அளிச்சாரா? ரிஸ்க் அளிக்கிறான், தராட்டி கன்னத்தில் 2 போட்டு தரான் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி ரிஸ்க் என்பது எங்கே போனாலும் வரும், அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கான அவர் அந்த மரத்தில் போய் ஏறி உட்கார்ந்தெல்லாம் செஞ்சு தான் இருக்கிறார். அப்போ தகுது ஹிமாசன் தரு அஸ்பாபுகளை நம்ம செய்யணும். அல்லாட விதின்ற சும்மா அதுக்கு ஒரு பிழையாக விளங்கிக்கிட்டு ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா முயற்சி செய்யறதில்லை.
அமல் செய்கிறதில்லை, அதுக்கான வேலையை செய்கிறதில்லை. ஆனால் அல்லாஹ் தருவான் தானே. அல்லாஹ் எப்படி தருவான்? அதுக்கான வேலையை நீ செய்யணுமே, அஸ்பாப்புகளை செய். இது முக்கியமான ஒரு விஷயம்ன்றதை நாங்கள் பார்க்குறோம். இதே மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒரு சம்பவம் நடக்குது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இவங்க ஷாமுக்கு போகிறதுக்காக ஒரு படையோட போகிறாங்க. போகும்போது இந்த ஷராய் என்ற ஒரு இடத்துல அபூ உபைதா இப்னு ஜர்ராஹுடைய அந்த படையணி திரும்பி வந்து இடிக்கிறாங்க. அபூ உபைதா சொல்கிறாரு, ஷாமுக்கு போகாதீங்க, இந்த காலரான்னு சொல்லுவேன் நீங்கள், பிளாக் நோய். பிளாக்னா இது சும்மா இல்லை, அது பயங்கரமான நோய். அந்த நோய் வந்தால் காலையில் ஈகிறவர் மத்தியானம் மூத்தா போயிடும். அவ்வளோ இது இந்த கொரோனாடா வாப்பாது. அது இப்போ இந்த காலத்தில் அந்த நோய்கள் இல்லை. அந்த நோய் வந்து கடுமையான ஒரு தாக்கம் இருக்குது. அப்போ உமர் இப்னு கத்தாப் நின்றுட்டாங்க அந்த இடத்துல. இப்போ நின்றுட்டு மஷூரா பண்ணுறாங்க. முஹாஜிர்களை கூப்பிட்றாங்க, என்னப்பா செய்வோம்? கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, போவோம், அல்லாட விதியில் உள்ளதெல்லாம் நடக்கும் தானே. இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க, வேணாம், எதுக்கு போய் ஆட்களை நீங்கள் பலி கொடுக்க போகிறீங்க அங்கே போய் அப்படின்றாங்க. இப்போ அதுக்கப்புறம் உமர் இப்னு கத்தாப்புக்கு அங்கே முடிவு வரல, ரெண்டு கருத்து. அதுக்கப்புறம் அன்சாரிகளை கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் மக்காவில் உள்ள கொஞ்சம் அந்த ஃபத்து மக்காவுக்கு போகிற இஸ்லாத்துக்கு வந்த கொஞ்சம் ஆக்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. யாருலையுமே ஒரு சரியான முடிவு வருது இல்லை. உமர் இப்னு கத்தாப் சொல்கிறாங்க, நான் திரும்பி போகிறோம் நாளைக்குன்னு தான். அப்போ அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் தானே சொன்னார் அங்கே கொலரா நோய் வந்திருக்குதுன்னு சொல்லி. அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் கேட்குறாங்க, கார் அபூ உபைதா ஃபிராரன் மின் கதிரில்லா, என்ன உமர் இப்னு கத்தாப் என்ன அல்லாட கதிரில் அதே பயந்தா போகிறீங்க? அங்கே போனால் நோய் வரும்னு அல்லாட கதிரில் இருந்தால் வரதானே செய்ய, எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன ஓடுறீங்க, திரும்பி ஓடுறீங்க, அங்கே போக மாட்டேன், இல்லை அங்கே நோய் வருதுன்னு போகிறீங்களே, ஃபிராரன் மின் கதிரில்லா, அல்லாட கதிருக்கு பயந்தா போகிறீங்கன்னு கேட்குறாங்க. உமர் இப்னு கத்தாப் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் பார்த்து சொன்னாங்க, இது வேற யாரும் சொன்னா நான் ஆச்சரியப்பட்டிக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிறதா எனக்கு ஆச்சரியமாக இருந்தாங்க. புரியுதா? சொல்லி போட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு பதில் ஒன்று சொன்னாங்க, போகிறோம், நான் நஃபிர்ரு மின் கதிரில்லா இல்லை கதிரில்லான்னு, நாங்கள் அல்லாட கதிரிலேருந்து பயந்து தான் ஓடுறோம். எங்கே ஓடுறோம் தெரியுமா? அதுவும் அல்லாட கதிரில் தான் ஓடுறோம். நாங்கள் அல்லாட கதிரிலேருந்து பயந்து எங்கே போகிறோம்? அல்லாட கதிருக்கு தான் நாங்கள் ஓடுறோம். நாங்கள் புரியுதா உங்களுக்கு சப்ஜெக்ட்? ஒரு அஸ்பாபு தெரியுதுன்னா ஏன் சும்மா தேவையில்லாமல் போய் மாட்டுறீங்க உள்ளுக்கு போய்? நல்லா தெரியுது அங்கே போனால் நிறைய பிரச்சனை நடக்கும். இல்லை அல்லாஹ் நாடினால் தான் நடக்குன்னா நல்லா சுட்டு தள்ளுறான்னு நல்லா தெரியுது. அங்கே என்ன போகிறா நீ? அல்லாஹ் நாடினாண்டா போனால் ஷூட்டிங் தாங்க. அப்போ தேவையில்லாமல் நம்மளை நாம் அழிச்சு கொள்கிற வேலை கதிர்ன்ற பேரில் செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? உமர் இப்னு கத்தாப் எடுத்த அந்த முடிவு அந்த நேரத்தில் தான் அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த நேரத்தில் இல்லை, புறவு வாராங்க வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன், ஒரு ஊரில் இந்த மாதிரி இந்த கொலரா போன்ற ஆட்களுக்கு தொற்றக்கூடிய நோய் வந்தால் அந்த ஊரில் உள்ளவங்க ஓடப்படாது. இவன் ஓடினா என்ன நடக்குன்னா இந்த கிருமியை கொண்டு வெளியூருக்கு போயிடுவான். வேற ஊரில் இருந்து உள்ளவங்க அந்த ஊருக்குள்ளே நுழையக்கூடாதுன்னாங்க. அது தெளிவாகிறதா இல்லையா? அப்போ அந்த கதிர்ந்த பேரை சும்மா தேவையில்லாத இடத்துல எல்லாம் பூசி தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இது யதார்த்தமான ஒரு விஷயம்னத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது. இது ஹதீஸில் மிக தெளிவாகி நீங்கள் இதை பார்க்குறதா இருந்தால் புகாரில் 5729 இலக்கத்தில் செய்தியை நான் சொன்னதை பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதே நேரத்தில் ஒரு வாழ்க்கையில் ஒரு சோதனை நமக்கு வந்துட்டுண்டா, சில பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டுண்டா, அது நாமளாக தேடிக்கிட்டாலும் சரி அல்லது அல்லாவின் புறத்திலிருந்து நம்மளை சோதிக்கிறதுக்கு வந்தாலும் சரி, நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் நடுநடுங்கும். வஸ்ஸாபிரீன அலா மா அஸாபஹும், அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தின் போது பொறுமையாக இருக்கிறார்கள். அவங்க தொழுகையை நிலைநாட்டுறாங்க, பொறுமையாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் நமக்கு விதித்தது வந்திருக்கு. நம்ம செஞ்ச பிழையாலும் நம்மளா தேடிக்கிட்டது அப்படின்னாலும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். அல்லாஹ் இதை நம்மளை சோதிப்பதற்காக அவனை ஏற்படுத்தினது என்றாலும் நாம் பொறுமையாக இருக்கணுன்ற விஷயத்தை நிறைய வசனங்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தின் போது பொறுமையாக இருப்பார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும். இது முக்கியமான ஒரு ஹதீஸ் நபிமொழி. நான் இவ்வளோ வேகமாக சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக வேண்டி தான். சில நேரம் என்னடா இவ்வளோ ஸ்பீடாக சொன்னால் எப்போ நமக்கு புரியுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய விஷயம் எல்லாம் ஆச்சரியம் தானப்பா. மூமின் விஷயம் எல்லாமே ஆச்சரியம். எல்லாமே எப்படி ஆச்சரியமாக இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க எப்படி? இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைரும், அவனுடைய விஷயம் எல்லாமே அவனுக்கு நன்மைதான். வலைஸ ذلك لأحد إلا للمؤمن, மூமினை தவிர வேற யாருக்கும் இப்படி நடக்காது. எல்லாம் கைரா. புள்ள மௌத்தா போய்த்துது, உங்களுக்கு கைரா. நம்மளோட புள்ள நம்ம பாசமாக தூக்கி வளர்த்த புள்ள மௌத்து, மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் யாருக்காவது சொல்லிடுமா? அது கைருன்னு சொல்லிடுமா? இல்லை. அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வேதனை, ஒரு கவலை, ஒரு துன்பம், ஒரு துக்கம் தானே, ஒரு துக்கம் தானே. அப்போ எப்படி அது ஹைராகும்? எப்படி ஹைராகும் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எப்படின்னா, இன் அசாபத்துஹு சர்ரா ஷக்கா, அவனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் வாழ்க்கையில் நடந்துட்டா அவன் முதலாவது செய்கிற வேலை என்ன? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து. சுலைமான் நபி என்ன சொன்னாங்க? பறவையோட விஷயத்தை பார்த்து போட்டு
இது அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், நான் நன்றியோடு வாழ்றேனா நன்றி கெட்டவனா வாழ்றேனான்னு அல்லாஹ் என்ன இந்த நியமத்தை கொண்டு சோதிக்கிறான். இதுதான் மூமின். எது வந்தாலும் அல்லாஹ் என்ன சோதிக்கிறதுக்காக இதை தந்திருக்கிறான். என்கிட்ட கோடிக்கணக்கில் காசு வந்துட்டு அப்பா நான் தாண்டா பெரியாள் அப்படின்னு நினைக்கப்படாது. அல்லாஹ் டைம் சரியோ என்னை சோதிப்பதற்காக தந்திருக்கிறான் என்று நம்ம என்ன செய்யணும், சோதனையாக எடுத்துக்கிட்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே அது ஃபக்கான கைரன் லஹு, அது அவருக்கு கைராக இருக்கிறது. வைன் அசாபத்துஹு தர்ரா, ஒரு கெடுதி வருமாக இருந்தால் அவன் சபர் பொறுமையாகிறான். யா அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கவலை இருக்குது உள்ளத்துக்குள்ள, எல்லா வேதனை எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு யாருக்கிட்டையும் தன்னுடைய சோகங்களை சொல்லாம, யா அல்லாஹ் நீதான் யா அல்லாஹ் என்னை படைச்சவன், நீதான் எனக்கு துன்பத்தை தாரா, நீதான் எனக்கு இன்பத்தை தாரா, எல்லா நிலையிலும் நீதான் எனக்கு ரப்பு என்று அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் நம்ம சொல்றோமா இல்லையா, அதுவும் அவனுக்கு கைர் தான். அப்ப நன்மையையும் தீமையையும் சோதனையையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கைராக மாற்றுறது மூமினுக்கு மட்டும்தான் முடியும். காவிரா இருந்தால் என்ன செய்வான், ஈமான் இல்லாட்டி என்ன செய்வான், நம்பிக்கை இழந்துருவான், அல்லாவை திட்டுவான், காலத்தை திட்டுவான். என்னோட காலம் சரியில்லைம்பாங்க கொஞ்சம் பேர். என்னடா பிரச்சனை, எல்லாத்த சுப்புத்தகர், காலத்தை திட்டாத, காலம் ஏன் சரியில்லை உனக்கு, நீ சரியில்லைன்னு சொல்ல, நீ தான் சரியில்லை, அல்லது உன்னோட செயல் சரியில்லை, உன்னோட நடவடிக்கை சரியில்லை, காலம் எப்படி சரியில்லாம. சில பேர் சொல்கிறாங்க உனக்கு காலம் பதில் சொல்லுவாங்க. காலம் எப்படி பதில் சொல்லணும், என்ன இயற்கையா, அல்லாஹ் தானே பதில் சொல்லணும். அப்போ காலம் என்பது நம்ம அதை திட்டக்கூடாது. அப்போ இதுவும் ஒரு மூமினுடைய ஆச்சரியமான விஷயம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே நாங்கள் எப்போவுமே அல்லாஹ்வை ஒரு நிலையில் நின்றுக்கிட்டு வணங்கணுன்றதை பார்க்குறோம். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க, எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு அடியான் அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளணும். இன்ன இலமல் ஜஸா மா இலமல் பலா, கூடுதலான நன்மை யாருக்கு கிடைக்கும்டா, யாருக்கு அதிகமான சோதனை இருக்குமோ அவனுக்கு தான் அதிகமான நன்மையும் அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும். இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை விரும்பி விட்டால் அவர்களை சோதிக்கின்றான். ஃபமன் ரதிய ஃபலஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வை பொருந்தி கொள்றாங்களோ அல்லாஹ்வுடைய பொருத்தம், யார் அல்லாஹ்வை கோபிக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படும். சில நேரத்தில் ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் சண்டை பிடிச்சிக்கிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறாங்க, புகாரில் 6614 இலக்கத்தில் பார்க்கலாம். எஹ்தஜ்ஜ ஆதம் ஒ மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் நபியை சந்திச்சுக்கிட்டாங்களாம். இது ஹதீஸில் வர செய்தி. ரெண்டு பேரும் ஒரு கருத்து முரண்பாடு. என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூசா நபி சொன்னாங்களா, யா ஆதம் அந்த அபூனா, நீங்கள் தான் எங்களோட வாப்பா, அல்லாஹு தாலா உங்களை சொர்க்கத்திலேருந்து அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், வெளியாக்கினான், நீங்கள் செஞ்ச தவறால் உங்களை சொர்க்கத்திலேருந்து வெளியாக்கிட்டானே, நாங்கள் இல்லாட்டி நாங்கள் சொர்க்கத்திலானே இருந்திருப்போம், ஏன் இந்த மாதிரி பண்ணினீங்க என்ன மாதிரி கேட்டுக்கிறாங்க. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா இஸ்தஃபாக் அல்லாஹ், அல்லாஹ் தானே உங்களை சாய்ஸ் பண்ணினான், தெரிவு செஞ்சான், பி கலாமிஹி, அவன் உங்களோட தனியை பேசிக்கிறான். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய சிறப்புகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் மனுஷனை படைக்கிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னால் எழுதின விதியிலையா நீ என்கிட்ட குறை பிடிக்க வந்திருக்கிறான்னு, அல்லாட விதியில் உள்ள ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபஹஜ் ஆதம் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயடைக்க வைத்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். இதே மாதிரி இன்னொரு செய்தி 3 ஹதீஸுக்கு வாசித்து முடிச்சிடுறேன். அல் முஃமினுல் கவி, பலமான ஒரு மூமின் இருக்கிறானே, கைருன், அவன் சிறந்தவன், வ அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன், மினல் முஃமினி தைஃப், பலவீனமானவனை விட, ஒஃபி குல்லின் கைர், எல்லாவற்றிலும் நன்மை இருக்கிறது, யஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ, உனக்கு நன்மை தரக்கூடியவற்றை நீ ஆசைப்படு, வஸ்தஇன் பில்லாஹ், அதற்காக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு, வலா தஅஜஸ், எனக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா என்று கோழையாகி விடாதே, வ இன் அஸாபக ஷைஉன், உனக்கு ஏதாவது உன்னுடைய பாதையில் குறுக்கிட்டு ஒரு துன்பம் வருமாக இருந்தால், ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா, நீ இப்படி சொல்லாதே, அநியாயத்துக்கு நான் ஓமானுக்கு வந்திருந்தேனா, துபாய்க்கு போயிருந்தேனாக்க நான் முன்னறிப்பேன் தானே, நான் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணினதை நான் ஒரு ஹார்ட்வேர் பண்ணியிருந்தீங்க, நான் இதை செய்திருந்து அதை செய்திருந்தால், அங்கே போயிருந்தால், அந்த கம்பெனியில் போய் சேர்ந்திருந்தால், அவரோடு சேர்ந்திருந்தால்னு சொல்றீங்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி செய்திருந்தால் இப்படி நடக்கும் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்லாதீர்கள். எப்படி, லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா, நான் இப்படி செஞ்சிருந்தா அப்படி நடந்துக்குமே, இது இங்கே இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குமே, நடந்து முடிஞ்சது, உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, அல்லாஹ் உன்னை தப்பு செய்யணும்னு எழுதிவிட்டான். வலாக்கின் குல் கத்ருல்லாஹ் வ மா ஷாஅ, நீ அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது என்று சொல் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிபோட சொன்னாங்க, ஃபஇன்ன லவ் தஃப்தஹு அமல ஷைத்தான், அப்படி செஞ்சிருந்தா ஒரு 5 நிமிஷம் முன்னால் போயிருந்தா அந்த பஸ்ஸுக்கு நான் போயிருப்பேன் என்று நீ சொல்வது ஷைத்தானுடைய வாசலை உனக்கு திறந்து விடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது சகோதரர்களே. எனவே இது சுருக்கமாக நான் சொன்னது. இந்த தலைப்பு ஒரு 5-6 மணித்தியாலம் பேசினா ஃபுல்லாக பேசலாம். ஏன்னா அந்த 5-6 மணித்தியாலத்தை ஒரு மணித்தியாலமும்
ஒரு 2 நிமிஷம் போய்க்குது. அந்த 1 மணி நேரம் 2 நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன். என்னதுக்குன்னா, இது எனக்கு ஃபெஸ்ட்டுக்கு நான் சொன்னது. இதில் இன்னும் எக்கச்சக்கமான தகவல்கள், சொல்ல வேண்டிய தகவல்கள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா கேட்ட விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு என்ன வந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தில் உறுதியாகிக்கணும். நமக்கு ஒரு இழக்கவே கூடாத ஒன்றை இழந்துட்டோம். அல்லாஹ் படைக்க முன்னுக்கு இதை எழுதுனதை நான் மாற்றிடுவேன். நான் அல்லாஹ்வோட விதி முடிஞ்சுது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா ஆதா. எதை அல்லாஹ் எடுத்தானோ அதுவும் அவன்கிட்ட தான், எதை தந்தானோ அதுவும் அவன்கிட்ட தான். பொறுமையாயிக்கணும். நாம் நினச்சிருப்போம் நமக்கு இப்போ தாண்டா வாப்பா ஒரு 10,000 ரியாலுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிக்குது அப்படி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அடுத்த கிழமை வேலை போயிடும். இப்போ அநியாயம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் பாருங்களேன்ப்பா. அந்த போயிட்டு வேலை இல்லையே, இப்போ நான் என்ன வேலை கிடைக்கும்? முடிஞ்சுது. 1 மாதம் தான் உனக்கு அந்த வேலைண்டா, 1 மாதம் தான். 1 வருஷம்டா 1 வருஷம் தான். நமக்கு அழகான ஒரு பிள்ளையை வளர்த்து பற்றி எல்லாம் அநியாயம் பாருங்கப்பா, அந்த பிள்ளை இதாயிட்டு. எது நடந்தாலும் ஒரு மூமின் அல்லாஹ்வோட விதி மேலே நம்பிக்கை வச்சா அவனுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, அவனுக்கு டிப்ரெஷன் இல்லை, அவனுக்கு உளரீதியான நோய் இல்லை, அவனுக்கு கவுன்சிலிங் தேவையில்லை, அவனுக்கு என்னது இந்த ஹிப்னோட்டிசம்னு ஏமாத்துறாங்களே அந்த ஹிப்னோட்டிசம் தேவையில்லை. அவன் போய் இந்த உளவியல்கார ஆள்கிட்ட போய் 10,000 15,000 கொடுத்து ஏமாற மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி வியாபாரம் கூட உளவியல் ஆட்களுக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை ஆட்களுக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் போன முறைக்கு முதல் 2 முறைக்கு முதல் எங்கட சகோதரர் ஷாவுல் பாய் ஒரு பயானில் சொன்னார், நீங்கள் தௌஹீதுக்கு வாங்க எல்லாம் சரியாக வந்துடும். இப்போ தௌஹீதுக்கு வாங்கின உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அந்த கொடியை போட்டுக்கிட்டு தெரியாங்களே ஜமாத் நடத்திக்கிட்டு. அதை நான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் இயக்கங்கள், அதில் சரி இருக்கலாம் விளைவிக்கலாம், அதெல்லாம் சொல்லலை. நான் சொல்கிறது அல்லாஹ் சொல்கிற ஏகத்துவத்து வாங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த விஷயம் அகீதாவோட விஷயம். நான் இன்றைக்கி இவ்வளோ நேரம் பேசுகிறேன் தானே. அல் கத்ர் கைருஹு வ ஷர்ருஹு மினல்லாஹ். ஈமானுடைய 6வது விஷயம் தான் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். ஆனால் நான் அகீதாண்டெல்லாம் உங்களுக்கு வார்த்தையை சொல்லலை. இதில் நீங்கள் சரியாக இருந்தீங்கண்டா வாழ்க்கை நிம்மதியாக ஸ்மூத்தாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். எந்த பிரச்சனையும் ஈஸியாக நீங்கள் கடந்து போயிருவீங்க. நீங்கள் அகீதாவில் கோட்டை விட்டு கதிர் பற்றிய நம்பிக்கையில் நீங்கள் குறைஞ்சிங்கடா சின்ன பிரச்சனையில இறடி விழுந்து நீங்கள் மனுஷனாகவே வைக்க மாட்டீங்க. என்னப்பா பிரச்சனை, பள்ளிக்கு வரல, நீ தானே வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைப்பா. அதுக்கும் பள்ளிக்கு வர்றதுக்கு என்னப்பா சம்மந்தம், அதுக்கும் பயானுக்கு வர்றதுக்கு என்னப்பா சம்மந்தம்? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனுஷன் அப்படியே அடிச்சுட்டு விழுந்துருவான். இது அகீதாவை பற்றி, இந்த கதிரை பற்றிய, ஈமானை பற்றிய சரியான புரிதல் என்பது மிக முக்கியமானது என்பதை எனக்கு உபதேசம் பண்ணியவனாகவும் அதே உபதேசத்தை உங்களுக்கும் பண்ணியவனாகவும் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.